க அனைவருக்கும் வணக்கம். அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து கொங்கு உறவினர்களுக்கும், அ கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்கின் சார்பாக உங்களை இன்று நடைபெற இருக்கும் க க ஹவ் டு க்ரோ கன்டினியூஸ்லி இன் தி அமெரிக்கா லேண்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பேனல்ல நம்ம அமெரிக்காவுல 30 ஆண்டுகளாக வந்து இந்த அமெரிக்கா வந்து தொழில்ல தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிற 2 ஜாம்பவான்களை வந்து இன்னைக்கு அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ண போறாங்க. பல பல நாட்களாவே நம்ம அமெரிக்காவில் உள்ள கொங்கு மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இருந்துச்சு. எல்லாருக்கும் இங்க இந்த அனுபவங்களை யாராவது ஷேர் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலும் கூட. அது மட்டும் இல்லாம நாம இங்க அமெரிக்கா வந்தா ஒன்லி வேலை அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் மட்டும் இல்லாம, ஆஹ் இங்க இந்த அமெரிக்காவில் வந்து எப்படி நாம வந்து தொழில் வச்சு வந்து தொழில்ல வந்து நம்ம பொருளாதாரத்தை தேடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக 2 பேரும் வந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து உரையாட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கொங்கு சமுதாயத்துல அமெரிக்காவிலும் சரி, உலகம் பூராவும் சரி. உம் அந்த அப் அப் அந்த சூழலையும் இந்த 2 பேருமே வந்து ஒண்ணு உங்களுக்கு தெரியும், செல்வ மாமா வந்து தொழில் செஞ்சுக்கிட்டே அவர் வந்து சமூகத்துக்கும் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு கொங்கு மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு கொங்கு நண்பர்கள் சங்கம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஆரம்பிச்சு ஒரு 10-15 ஆண்டுகளா தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கால சூழ்நிலையினால வந்து அது தொடர்ந்து செயல்படாத இதாகி போச்சு. ஒரு பக்கம் பொருளாதாரம், மக்களோட வேலை நெருக்கடி அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அதை தொடர்ந்து இப்போ செல்வமாமா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து இது ஒரு முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் நம்ம கொங்கு குடும்ப விழா அப்படிங்கிற இதை வச்சு இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட தொடர் முயற்சியா வந்து இப்போ நம்ம அந்த கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்குங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நம்ம இந்த கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் உலகம் பூராவும் கிட்டத்தட்ட ஒரு 4000 நம்ம கொங்கு என்டர்பிரினர்ஷிப் ஆர்வலர்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல அமெரிக்காவில் வந்து இப்போ நாம கடந்த ஒரு ஆண்டுகளாக அவங்களோட ஒருங்கிணைச்சு நம்ம பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து ஒவ்வொரு பாத்தீங்கன்னா கடந்த 4-5 மாதங்களாவே ஒரு தொடர்ந்து நம்ம மாதம் மீட்டிங் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு பண்றோம். ஸோ அதை அந்த 2 ஜாம்பவான்களை இன்னொருத்தர் சொல்ல வந்து எங்க அன்பு நாச்சிமுத்துங்கிறவரு நம்ம வெள்ளை கோயில் மாமா. அவரு வந்து அவரு இப்போ பாத்தீங்கன்னா அவரும் இந்த பல இதுல ஒர்க் பண்ணிட்டு இப்ப கடந்த பல ஆண்டுகளாக மருத்துவத்துல வந்து ஒரு தொழில் அமைச்சு நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அனுபவத்தை சேருவாங்க. அந்த அன்பு மாமா வந்து அவரோட தொழில வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரோட தொழில வந்து 500 பேர் டாக்டர் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்றாங்க. அப்படி இருந்தும் கடந்த 2 ஆண்டுகளா வந்து அங்க டாலாஸ்ல உள்ள கொங்கு பள்ளியை உருவாக்கிய பழனிசாமி கவுண்டர் அவரு தவிர்க்க சொன்னதுனால காலமாகி அந்த தமிழ் பள்ளியை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துக்கு தேவையான உதவிகளும் செஞ்சு ஒரு பெரிய முன்மாதிரியா ஒரு நமக்கு கொங்கு சமுதாயத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த கடந்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம இவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம அருண் மாப்பிள்ளை பத்தி நீங்க பல வாட்டி பல வீடியோல வாரம் பார்த்துட்டு இருப்பீங்க. அருண் மாப்பிள்ளை தளம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நல்லா உருவாக்கி அதுல வந்து என்டர்பிரினர்ஷிப் தேவையான ஒரு இதெல்லாம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அருண் மாப்பிள்ளை அது மட்டும் இல்லாம அவர் டாலஸ் தமிழ் சங்கத்துல இருந்து 2 வருஷம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு ஒரு தமிழ் சங்கத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 மக்களோட ஒருங்கிணைச்சு பண்ணிக்கிட்டும் நம்ம கொங்கு சமுதாயத்துக்காக இந்த KBN நெட்வொர்க் மூலமா ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு விதிகள். அது மட்டும் இல்லாம நம்ம மாதம் வாரம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம KBN டெவலப்மெண்ட் பத்தி நிறைய உரையாடி அதுக்கு தேவையான அவங்களோட கருத்துக்களை பரிமாறி உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதைய 4 பேரும் பரிமாற்றம் முடிஞ்சு மதி மாப்பிள்ளை அவரு வந்து இப்போ நமக்கு எல்லாம் இதை பத்தி ஒரு நன்றி உரை கூறுவாங்க. அது மாதிரி நம்ம KBNல வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். தொழில் துவங்குறதுக்கு தேவையான ஒரு கூட்டு தொழில் அமைப்பு உருவாக்கி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு நம்ம இதெல்லாம் ஒரு
முழு சங்கமா ஒரு வர்றதுக்கு ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எப்படி மற்ற ஆர்கனைசேஷன்லாம் பண்றாங்க அது மாதிரி பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைந்த நெக்ஸ்ட் அடுத்த 1 ஹவருக்கு ஒரு நல்ல சிறப்பான உரையாடல் இருக்க போது எல்லாரும் தயவுசெய்து நல்லா கவனிங்க. உங்களோட கேள்விகளை அன்பு சொல்லுவாரு. உங்களோட கேள்விகளை நம்மளோட அந்த யூடியூப் சேனல்லையோ அல்லது ஃபேஸ்புக்லயோ உங்களோட பதிவிட்டா அன்பு மக்களை தொடர்ந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மாமா, வணக்கம். உங்களுடைய KBN பணி தொடரட்டும். மதி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து இதை நீங்க சம்மரைஸ் பண்ணி என் நோட் கொடுக்க நீங்க முன் வந்ததுக்கு மிக்க நன்றி. ரவி மாமா, மது உங்களை நான் பேக் ஸ்டேஜ் கொண்டு போறேன். நம்ம ஷோக்கு ஆரம்பிக்கலாங்க. நன்றி. ஓகேங்க. வணக்கம் வணக்கம் மாமா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவதுங்க, நேத்து வந்து நாங்க சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தோம். 2 பேருமே வந்து இந்த தங்க புதையல் அப்படிங்கிற மாதிரி இந்த அனுபவ புதையலோட 2 பேரும் நமக்கு வந்திருக்காங்க. நம்ம எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளோ அள்ளி எடுத்துக்கிறது நம்மளுடைய திறமை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க கேளுங்கப்பா, நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா 2 பேருமே வந்து எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம வந்து ரவி மாமா வந்து ஒரு ஷார்ட்டா சொன்னாங்க. பட் என்னோட பார்வையில நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கால பொதுவா தொழில் தொடங்க வர்றவங்க, இங்க வர்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி பேஸ்டு, யூனோ ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் எடுக்கிறது அந்த மாதிரி. ஆனா செல்வம் மாமா இங்க வந்து கான்ட்ராக்ட் ஜாப் எடுத்து, அது கவர்மெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட் ஜாப் எடுத்து செய்யறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதை வந்து பல வருடமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ KBN சார்பாக அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறோம் இன்னைக்கு வந்ததுக்கு. அன்பு மாமா வந்து டாலஸ்ல வந்து நம்மளுடைய கொங்கு சமுதாயத்துல ஒரு பைனியர். நம்ம கொங்கு சமுதாயம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக பல முன்னெடுப்பு செஞ்சவங்க அன்பு மாமா. எப்பொழுதுமே வந்து அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த நம்ம கொங்கு சமுதாயம் அந்த டைம்ல வந்து அவர் பேசவே மாட்டார். ரொம்ப ஹம்பிள். அவர் வந்து ஒரு 500 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல், 7 பிரான்ச்சஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு உண்மையை சொல்லணும், அப்ப ஒரு கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு KMSHக்கு பாதி சைஸ் இருக்கும். அவர் அதையும் மீறி தாண்டி சீக்கிரம்லாம் அவர் பெரிய ஒரு இடத்துக்கு அவர் ரீச் ஆவாரு அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அன்பு மாமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொன்னதுக்கு. நீங்க 2 பேரும் வந்து ஒரு நிமிடம் எடுத்து நம்ம KBN மக்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். செல்வம் மாமா, நீங்க ஆரம்பிங்க. வணக்கம் மாப்பிள்ளைங்கள எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பேர் செல்வம். சொந்த ஊர் வந்து நாமக்கல் பக்கத்தில் முத்துக்காப்பட்டி. என்னோட கூட்டம் வந்து முத்தன் கூட்டம். முத்தூரில் உள்ள செல்லகுமார் குப்பண்ணசாமி குலதெய்வமாக வழிபடுகிறேன். நான் வந்து ஊரில் அரசு பள்ளியில் தான் படித்தேன். படித்துவிட்டு கோயம்புத்தூர் சென்று அங்கு என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு 88 அமெரிக்கா வந்தேன். வந்துட்டு இங்கே வந்து மாஸ்டர்ஸ் படித்து முடிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி. ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக வேலை செஞ்சேன். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2020 ஐ ஸ்டார்டட் மை ஓன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து செல்லங்கூட்டம். ஸோ அவங்க சொந்த ஊர் சேலம். எனக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பேருமே இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. கடின உழைப்பால் இங்கே அமெரிக்காவுக்கு வரும்போது சூட்கேஸ் தூக்கிட்டு தான் வந்தேன் நான். ஸோ என்ன சொல்கிறது, முயற்சி திருவினையாக்கம்னு சொல்கிற மாதிரி நம்மளாம் சின்ன வயசில் வந்து எருமேய்ச்சி மாடு மேய்ச்சி அத்தனை டவுன் டு எர்த்துன்னு வச்சுங்களேன் எல்லாம் பண்ணி, ஸோ அதை பழசு மறக்காமல், ஸோ அந்த கடின உழைப்பு தான் நமக்கு முன்னேற்றத்துக்கு காரணம். இப்போ வந்து 2020 வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். சார் ரோட் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நாடு வந்து ஒரு நம்ம தோல் கலரு வெள்ளை கிடையாது, லாங்குவேஜ் ப்ராப்பராக பேசுறது இல்லை. இருந்தாலும் அதுவும் ஒரு திறமை தான். அத்தனையும் போட்டு உள்ள போட்டு பரட்டி வர்றது அதெல்லாம் ஒரு சேலஞ்சு தான் வச்சுங்களேன். ஸோ அதனால வந்து அத்தனையும் மீறி இன்னைக்கு வந்து உங்களோட சந்திக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஸோ மறுபடியும் போக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தை உங்களிடம் கண்டிப்பா பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. நன்றி 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 செல்வம் மாமா. அன்பு மாமா, உங்களுடைய வாழ்த்துறை KBN குடும்பத்துக்கு. நன்றி அருண், நன்றி ரவி அண்ட் மதி. மோரோவர் செல்வம், நீங்க நல்லா பணியாற்றிட்டு இருக்கிறீங்க கொங்கு குரூப்புக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாராட்டக்கூடிய விஷயம். நாங்கள் எல்லாரும் ஈவன் தோ நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பண்ணால் கூட
அதில் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. நான்லாம் பிஸ்னஸோட நிறுத்திக்கிறேன், அதிகமாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் முடியறதில்ல. பட் நீங்கள் அதையும் தாண்டி ஒரு படி மேலே யூஆர் டூயிங் கிரேட், யூஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் கீப் அப், அண்ட் வி நீட்ஸ் பீப்புள் லைக் யூ டு லீட் அவர் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் செல்வம், என்னோட ஜேர்னி அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் கோஇன்சிடென்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் 1988 எந்த மந்த்தில் வந்தீங்கன்னு தெரியல. நான் 1988 ஜனவரி 1 அன்னைக்கு, இன்ஃபேக்ட் December 31, 1988 லேண்ட் ஆனேன் ஃப்ளாரிடால டாம்பா ஏர்போர்ட்ல. நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து இது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஏர்போர்ட் இதில் பிளைனில் செலிப்ரேட் பண்ணேன். அப்போல்லாம் நமக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் என்ன தெரியாதெல்லாம், இந்த நாட்டுக்கு வந்து தான் நியூ இயர் செலிப்ரேஷனுங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா நம்மளாம் அப்படி வாழ்ந்ததில்லை. ஸோ 88ல் வந்தேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக நான் வெள்ளக்கோயில், ரவி சொன்ன மாதிரி நான் வெள்ளக்கோயில் கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல எல்லாம் படித்தேன். எல்லாம் கேம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம முதல்ல இங்கே வந்தது வந்து வீட்டில் சொல்லிட்டு வந்து நான் படிக்கிறதுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்கு போகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் பண்ணேன். ஸோ பிடெக் முடிச்சுட்டு சரி அமெரிக்கா போகலாம். எனக்கு எப்பவுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் வந்து ஏரோஸ்பேஸ், எனக்கு எப்பயுமே அந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்போல்லாம் அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பைத்தியம் சொல்லுவாங்க, நீங்க ஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் எல்லாம் ஏரோநாட்டிக்கெல்லாம் படிச்சுன்னா ஒரு வேலையும் கிடைக்காது, நீ பைத்தியக்கார அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் தட் வாஸ் மை பேஷன். அந்த காலத்துல அது வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சது. அதை போய் படிக்கிறேன், நீ ஏதாவது ஆட்டோமோட்டிவ் அல்லது எம்ஐடியில், அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்ஐடியில் படிச்சிங்கன்னா ஒன்னா ஆட்டோமோட்டிவ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிங்கன்னா தான் வேலை கிடைக்கும். ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கெல்லாம் படிச்சிங்கன்னா வேலையே கிடைக்காதுவாங்க. பட் ஃபார்ச்சுனேட்டாக நான் என்ன தைரியத்தில் எடுத்தனோ தெரியல, ஏரோஸ்பேஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எடுத்தேன். பட் ஐ ஆல்சோ வாஸ் ஃபார்ச்சுனேட், அப்துல் கலாம் வந்து என்னோட டி சீனியர். எம்ஐடியில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. நான் வந்து 35-101 பேட்ச். அண்ணா யூனிவர்சிட்டி படித்தவங்க சில பேருக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதில் சில பேருக்கு தெரியும். அந்த சீனியர் ஜூனியர் கல்ச்சர் வந்து வெரி ஸ்ட்ராங். நான் 35-101 பேட்ச், அப்துல் கலாம் வந்து ஐ திங்க் 16 அல்லது 15 அந்த மாதிரி ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். பட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த சீனியர்ஸ் ஆல்வேஸ் கம் டு த கேம்பஸ் அண்ட் ஹெல்ப் த ஜூனியர்ஸ். எனக்கு வந்து அவர் டி சீனியர். 3 வருஷம் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தப்போ 3 வருஷம் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன். அப்போல்லாம் வந்து அவர் டிஆர்டிஓல டைரக்டரா இருந்தாரு. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கொடுத்தாரு ஹெச்ஐஎல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் ஜாப் கொடுத்துட்டு அதில் 4 பேர் செலக்ட் ஆனோம். அதில் நாங்கள் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தேம். ஏன்னா ஏரோநாட்டிக்கல் அப்போல்லாம் ஜாப்ங்கிறது ரொம்ப கஷ்டம். 88 இந்தியாவிலாம் ஜாப் கிடைக்கிறது, அது ஏரோநாட்டிக்கல் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். அண்ட் பெங்களூர்ல 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். தென் ஒர்க் பண்ணுறப்பவே நல்லா தான். எப்பவுமே எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, நம்ம அமெரிக்கா போய் நாசால ஒர்க் பண்ணணுங்கிறது தான் ஒரே ட்ரீம், அது ஒரே எய்ம் தான். ஸோ அப்புறந்தே நான் வந்து எப்படி யூஎஸ் போறேங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ப்ளஸ் ஆல்சோ எனக்கு வந்து ஃபேமிலியில் மாமாத்தை வந்து அங்கே அந்த டைம்ல இங்கே யூஎஸ்ல இருந்தாங்க, அந்த ஃப்ளாரிடால. ஸோ அவங்க தெர் வாஸ் அ பிக் ஹெல்ப். அஃப்கோர்ஸ் ஐ மீன் நம்ம ஃபேமிலியில் தானே பிக் இது இல்லைங்களா, ஐ மீன் நம்ம ஹெல்ப் ஈச் அதர். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் அட்மிஷன். ஸோ இங்கே எம்எஸ் பண்ணலான்னு வந்தேன். அப்போ வந்து ஊரில் சொல்லிட்டு வந்து நான் எம்எஸ் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு. அவர் ஒரே பையன் இருந்தாலும் எனக்கு, நான் ஒரே பையனாக இருந்தால் கூட எனக்கு அண்ணா மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க, நல்லா சப்போர்ட். எல்லாரும் ஆல் மை லைக் கூட பிறந்த அண்ணங்கள் மாற, தம்பிகள் மாற. ஸோ அதனால ஸ்டில் அ பிக் ஃபேமிலி. ஸோ யூஎஸ் வந்துட்டு 1 இயர் எம்எஸ் முடிச்சோடனே முடிக்கிறப்பவே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அப்போ வந்து யூஎஸ்ல ஜாப் கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அந்த 1988லையும் 88-90 டைம் ஃப்ரேம்லையும். ப்ளஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஜாப் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் டு யுவர் கண்ட்ரி வித்தின் 60 days. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து 60 நாள் தான் கிடைக்கும். அதுக்குள்ள போகலைன்னா, ஜாப் கிடைக்கலன்னா யூ ஹேவ் டு கோ பேக். பயங்கர கஷ்டம். பட் அப்போ ஒரு ஃபார்ச்சுனேட், ஐ ஹேட் அ குட் கான்டாக்ட். தென் ஐ ended up in automotive company, job in automotive consulting company. So then moved to Detroit. அப்போ டிட்ராய்ட்ல தான் அது ஆட்டோமோட்டிவ் கேபிட்டல் இல்லையா, அப்போல்லாம் அந்த காலத்துல எல்லாம் டிட்ராய்ட் தான் லைக் மாதிரி. You go to Detroit, you get a job in automotive. But I would say that is the death trap to your career. Automotive companyல ஒர்க் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் a nice job, better, everything is good, you feel good, but you get into a false sense of security. அது வந்து எனக்கு many years ஆச்சு அது ரியலைஸ் பண்றதுக்கு. You get into a job, you really feel good,
நல்ல ஜாப், டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். Then slowly I have grown into a leader, team leader. I had a big team, designing cars, எல்லாம் நல்லா கிளாமரஸா இருந்துச்சு. But behind if you peel off that security, you feel like there is no such security. There is no future அப்படின்னு. So slowly Chrysler work பண்றப்ப I had an interest in finance. So went to University of Chicago, did a master's or MBA in Chicago. That is the biggest turning point in my life. Chicago was the ultimate place, where we had a lot of different exposure to different people, different companies. Chicago Business School, as you all know, it's one of the top schools in the world. Yeah. So we had a very fortunate professors. One of the professors actually Raghuram Rajan, our RBI, ex-RBI governor. He's a topmost authority in banking and finance. அவர் விட்டீங்கன்னா நீங்க இந்த கண்ட்ரி, இந்த வேர்ல்டுல யாரும் அந்த மாதிரி knowledgeable person வந்து பார்க்க முடியாது. So I was fortunate. Chicago had a very good, it was one of the best business schools. So I was fortunate during that time. அது வந்து 1998 to 2000 time periodல அப்ப வந்து wife வந்து ரெசிடென்சி பண்ணிட்டு இருந்தாங்க. She's also from a medical field, a doctor. She was doing residency. So we took the time to go and improve our career basically and get additional education and things like that. So we got an MBA education. MBA முடிச்சுட்டு அப்பதான் வந்து யோசிச்சா லைக் சரி நம்ம what do we do? We need to go in a different direction. Engineering is not getting us anywhere. Even though I like engineering, I still like engineering, but it doesn't, career-wise, it doesn't progress well, in my opinion at that time. There may be different opportunities now. I'm not saying engineering is bad or anything. That is still our foundation. So MBA முடிச்சிட்டு then we had a nice job. I had a nice job in Chrysler and we were well settled. But then my wife said, let's move to some warmer place from Detroit to some south side. So we moved to Dallas. All of a sudden, overnight, I resigned the job. Everybody was saying in Chrysler that, are you crazy? You are leaving a job. You had a nice job. Why are you leaving? That was the golden years for Chrysler. They are making really good profit and everything. But it doesn't help us. It helps the company, not us, right? So we have to think ourselves. So Dallas வந்தோம். Then again Dallasல வந்து with a new MBA, I was பயங்கர ஒரு கெத்துவா இருந்துச்சு. I have an MBA from Chicago. I can walk into any company and get a job. I'm the god அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் 2000 வந்து அப்பதான் இந்த .com bust இல்லையா. So a lot of companies that I walk into, I was trying to get into a lot of the IT companies. I just still remember I went to Nortel Networks in Richardson, Dallas. A lot of people know where Nortel is at that time. So Chicago had a very good alumni network. So I went through an alumni, and he was the vice president level. So he was on a very good level at Nortel. And he said, well, your ideas and everything is good. I was interested in automotive electronics, more into IT, automotive, leveraging my automotive experience. But he said it's too early to, do that kind of things. The companies are not that forward looking. They're more, they're only looking at their bottom line at the current year, right? So they're not into automotive electronics. Of course, companies like Tesla would have been the best candidate on the time. But anyway, so then I landed up in a job in a defense contractor. So defense contractor, then I worked with the நீங்க எல்லாத்தையும் இன்னைக்கு இப்பயே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கேள்விக்கு நாங்க பதில் போக முடியாது. Okay. So anyway, so defenseல இருந்து then I got a contact to work on some healthcare field. அப்பதான் வந்து ஹெல்த் கேர்னா என்னன்னு எனக்கு தெரியும். அதுவரையில எனக்கு வந்து ஹெல்த் கேர்னா சுத்தமா பிடிக்காது. I'm so scared of a needle and blood and everything else. So then I got a contact. Then slowly we looked into it. Then landed up in a healthcare field. So it basically in 2008 we started building a hospital from scratch without any experience. I don't have any knowledge about healthcare,
just a basic information from my wife and a few other people saying that, oh, you need help on the business side, not on the healthcare. So just help us on the business side to put a hospital together. So I was basically, pressured in to go into healthcare and do some business ventures. And that's how my business venture started in healthcare. So of course we started in 2008. Healthcare is it's a long lead item. Anything you do, it takes years. It requires a lot of capital. It's very capital intensive, which is also good because you have barriers to entry. Nobody else can enter within like 2 months, 3 months. Nobody else can start a hospital next door to you in a few months. So that is a good thing, but also it's a bad thing. You have to look for a lot of capital, a lot of talent. There's a lot of different things. So we can get into the details. So 2008, we started a hospital. We struggled. We almost failed. A lot of experience we gained during that time. Then using that, we launched into Caras Health in 2012 timeframe, 2012-13 timeframe. So now we are grown into 7 facilities. We are operating in 2 states. As Arun said, I think Ravi said, we have 502 employees. We started with about 16 employees originally. It's a lot of challenge, but at the same time, it's a lot of it's interesting. You can keep growing. You can keep finding opportunities every day. There is always a challenge, but every challenge they provide you some opportunities, right? You just have to utilize it. It's not always fun. You don't succeed in everything. You fail in some, and then you learn, and then you move on to the next one. So that's the part of the business, right? So that's where my journey is. So started from aerospace and automotive and finance, and finally into healthcare. So totally different from what I learned in Anna University, but that's my foundation. அண்ணா இன்னும் ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க. அண்ணா மாமா வந்து ரியல் எஸ்டேட்லயும் நல்ல ஒரு வளம் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அனுபவத்தில் அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ மாமா. நீங்க வந்து ஒரு அருமையான ஒரு முன்னுரை. உங்களுடைய தொடக்க காலம் வந்து இன்னைக்கு எப்படி வந்திருக்கீங்க? எப்பவுமே வந்து யூட்டர்னும்பாங்க. உங்களோட நிறைய யூட்டர்ன் அடிச்சு இன்னைக்கு நீங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு தொழில ஒரு முன்னோடியே வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். எப்படி தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேபிஎன்ல வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 பேருமே வந்து 10 வருட காலங்களா ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வியா நான் வந்து உங்க 2 பேருக்குமே நான் வைக்கிறது என்ன அப்படின்னா, டிட்டர்மினேஷன். அந்த அடம் பிடிச்சி நான் செய்வேண்டா அப்படின்னு அடம் பிடிச்சி, அதுதான் வந்து ஆணிவேர் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு. ஸோ அதை பத்தி உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு நிறுவனத்தை மேலும் மேலும் வளர்ப்பது, ஹவ் டு க்ரோ அ பிசினஸ். இதுதான் நம்மளுடைய தலைப்பா இருக்கிறனால, செல்வமாமா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்துல இந்த டிட்டர்மினேஷன் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு எசன்ஸ் ஒரு கம்பெனி நிறுவனத்தை வளர்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. மாப்பிள்ள, நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷமா வந்து நான் இதை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு 10 வருஷமா வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் கம்பெனி as a ப்ராஜெக்ட் மேனேஜர். ஒர்க் பண்ணிட்டு ஆல் தி சடன் சரி நாம மற்றவங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நாமளே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி பல வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படி முன்னாடி எடுத்துக்க வேண்டியது, 2 படி பின்னாடி போக வேண்டியது, முன்னாடி பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து வி ஹேவ் டு ஹேவ் அ கொலாட்ரல் கொடுக்கணுங்க. வி கேனாட் ஜஸ்ட் டெண்டர் போய் எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ கொலாட்ரல் கொடுக்கணும்னா வி ஹேவ் டு பிளட்ஜ் ஆல் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ். வீடு என்னன்னு இருக்கோ எல்லாம் கொலாட்ரல் கொடுத்தாதான் வந்து ஸோ அந்த பாண்டிங் கம்பெனி வில் கிவ் யூ த பாண்ட். ஸோ ஏன்னா டெண்டர் எடுக்கும்போது நம்ம பாண்டு பிளட்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஃபியர் எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ போலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ ப்ளஸ் அப்கோர்ஸ் என் ஒய்ஃப் ஒர்க் பண்றதுனால சரி at one point I said let's take a chance. ஸோ சான்ஸ் எடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு தென் we just pledge all our property, வீடு கேட்டெல்லாம் pledge பண்ணி then we went to had a meeting with the bonding company. அங்கே போயிட்டு பாண்டு கொடுக்குறோன்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறம் தென் வி ஸ்டார்டட் பிடிங். டெண்டர் போடுற மாதிரி சின்ன ஜாபா டெண்டர் போட்டு எடுத்து சேலஞ்சு தான். டெண்டர் போட்டு எடுத்தவங்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் டெண்டர் எடுத்து வந்து they lost money. நிறைய லைபிலிட்டிஸ் இருக்கு, லாஸ் அவுட்டு, so many things are there. ஸோ அது வந்து பிகாஸ் ஐ ஹேட் லாஸ்ட் 10 வருஷம் ஒர்க் பண்ணதுனால ஸோ ஐ ஹேட் அ ஜஸ்ட் குட் டிரைவ் இன். ஸோ லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து ஒரு ஈவன்
2 வருஷம் பிசினஸ் ஆரம்பிச்சு எனக்கு பயந்தான்னு வச்சுங்களேன். எப்பயாவது ஏதாவது லாஸ் சூட் ஆகி ஏதாவது சூ பண்ணி எல்லாம் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயத்திலே இருந்தேன். 2-3 வருஷம் பயம் இருந்துச்சு. பயம் இருந்துச்சுன்னா வந்து வி மூவ் வெரி கான்ஷியஸ்லி. டக்குன்னு அப்ரப்டா மூவ் பண்ணாம ஸ்லோலி மூவ் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தென் ஐ ஜஸ்ட் என்ன சொல்றது, வேக தடைகளை தாண்டி 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 வி ஸ்டார்டட் வித் $1 million கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐ ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் $10-20 million ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டில் என்ன சொல்ல போனா வந்து ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். தேர் இஸ் ஐ டோன்ட் ரிக்ரெட் எனி டே. நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் தேர். There is a momentum as long as you willing to work. I get up in the morning 4 o'clock. Last 25 years, I get up in the morning 4 o'clock. I leave the house 10 to 5. I'll be on the site by 6 o'clock. So 6 மணிக்கு சைட்டுக்கு போயிடுவோம் காலையில், ரெயின் ஆர் ஷைன், ஸ்னோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா வந்து we have to dedicate ourselves. நம்ம வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். அஃப்கோர்ஸ் வீடு நமக்கு ஃபேமிலி இருக்குன்னு தான் வச்சுங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணோம்னா டெஃபினட்டாக எனி ஒன் கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். நிறைய பேருக்கு அது வந்து அந்த அந்த நெஸ்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் அப்படியே பயந்துட்டே இருக்கிறாங்க. கூட்டிருந்து வெளியே வந்தால் ஏதாவது ஆயிரமா அப்படி they have to come out and try it. ஸோ அதுங்களேன் அருமைங்க. நீங்க சொன்னதுல வந்து நீங்க 2-3 வருடமா நீங்க அதை யோசிச்சு ஒரு நாள் வந்து இல்ல நான் இதை நம்ம பண்ணிடலாம், நம்ம எல்லா சொத்தையும் நம்ம வந்து ரிஸ்க் போனாலும் பரவாயில்ல, இது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க எடுத்துட்டு வந்தது வந்து தட் இஸ் த டிட்டர்மினேஷன். அதே மாதிரி வந்து இப்ப அன்பு மாமா உங்ககிட்ட நான் வந்து கேட்கிறேன், இந்த டிட்டர்மினேஷன் வந்து உங்களுக்கு எங்க உதவிச்சு? எப்படி இந்த உங்க பயணத்துல நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆரம்பிச்ச பயணத்துல நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்க ஒரு விஷயத்த, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு வித்தோம், ஆனா அது ப்ராஃபிட்டுக்கு விற்கல, நஷ்டத்துக்கும் விற்கலாம், அது நிறைய அனுபவம் கிடைச்சது. அதெல்லாம் வந்து ஒரு 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 டிட்டர்மினேஷன் வேணும் இல்லைங்களா, திருப்பி அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ டிட்டர்மினேஷன் பத்தி உங்களுடைய பார்வை, இது எங்க உங்களுக்கு உதவி பண்ணுச்சு, உங்களுடைய அனுபவம்? ஸோ yeah, I mean 2008 வந்து I was forced into start a hospital. That was not my initial plan or anything. நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டாக்டர்ஸ் 4 பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அவங்க they are doctors, they don't have any exposure to the business side. So ராணி வைஃப் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்க why don't you talk to அன்பு, ஏன்னா he has a business side of the இது, நீங்க ஹெல்ப் பண்ணுவாப்ல அப்படின்னு. So I slowly got into it. But once I got into it, I couldn't come out of it. ஏன்னா ஹெல்த் கேர் வந்து இட்ஸ் வெரி 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 கேபிட்டல் இன்டென்சிவ். அண்ட் இனிஷியலாக அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாகவே டாக்டர்ஸ்க்கு வந்து they don't have patience for a long term investment. They want a quick results. 3 monthsல நான் மணி போட்டேன்னா நான் 3 monthsல ரிட்டர்ன் வரணும், அல்லது 1 yearல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு. ஹெல்த் கேர் இட் நெவர் ஹேப்பன்ஸ் லைக் தட். It takes 2 years to even build a hospital. அதுக்கப்புறம் 2 years to stabilize ஆகணும். So you are talking about 4 to 5 years to see a benefit to the fruit of your investment, right? And 4 yearsல lot of things can happen. So பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் வந்து இட்ஸ் ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி in US. Unlike any other industry, I think probably the next closest industry is the nuclear industry. US, I'm talking about the US. ஹெல்த் கேர் வந்து பயங்கர இட்ஸ் ஹைலி ரெகுலேட்டட். இட்ஸ் இப்பெல்லாம் பார்ப்போம், இந்த கோவிட்ல நிறைய ரூல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. பட் ஈவன் தென் இட்ஸ் ரெகுலேட்டட். ஐ மீன் யூ பில்ட் அ ஹாஸ்பிட்டல், every room has to be certified by the state health department for licensing. So there are so many of those restrictions, unlike some other industries. So I was got involved in that project, and then we also invested some money. So finally வந்து I couldn't come out. I said, okay, I'm going to take over and run this. This kind of challenge mara we took it over. Of course there are few doctors who were willing to help me on the hospital clinical side, but அவங்களுக்கு வந்து knowledge, business knowledgeங்கிறது ஒண்ணுமே கிடையாது. So I had to learn lot of things from scratch. So scratchனா என்ன, நாங்க they went and signed a contract to buy a land to build a hospital. They didn't know that the land can be suitable for building a hospital, healthcare. இங்க டாலஸ்ல வந்து ஒரு சில ஊர்ல வந்து டிஃப்ரெண்ட். டாலஸ்ல வந்து you have to zone it for particular use. Local city zoning is very big. So the land was zoned for something else, and they went and signed a contract to buy the land to build a hospital, not knowing whether a hospital can be built. So we started from scratch to build a hospital.
of course we got the zoning. அப்பதான் எனக்கு ஜோனிங்னால என்னன்னு தெரியும். அதுவரையில ஜோனிங்னால நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜோனிங்னா ஒரு ஐடியாவே கிடையாது. So everything was put into test in my case. So long story short, so we started the hospital. 2 years, it took us 2.5 years to build it. Along the way, it went through a lot of challenges, legislation changes. The healthcare again, as I said, regulated industry. The government can come up with restrictions at any time. In those days, in the 1990s, like US, any legislation they pass, they always give you a grandfather status in any industry. But of late, that grandfather status is becoming a very small period. Like they only give you 30 days, 90 days, 60 days. In the past, what I learned is like a past, they give you 3 years, 5-year grandfather status. We didn't have it. So President Bush was there that time when we started. So we went through a lot of struggle with both on the legislation side. Of course, finance is the biggest. That's a capital intensive project. Millions of dollars are spent. So we spent a few $1 million. The government said you cannot do this project because there are physicians involved. There was a ban on physician investment. So we had a moment where we have to decide whether we want to move forward, put more money, not knowing whether we will be able to get the license. License is the key to operate a hospital. Yeah, without a license, you cannot hospital. We cannot open a hospital. So we had a decision to make whether we want to move forward or we want to, wash our hands and say whatever we spent, let's just consider it as a loss and move on. But of course, a lot of the physicians are not interested in washing their hands and say, whatever money we spend. It's a lot of money. 1988. In 2008, we're talking about almost like a $20 million project. And we spent about, I think I would say about $5-6 million at the time when the legislation passed. And we struggled to get some changes to the legislation, didn't help us. Anyway, so the bottom line, we decided to move forward, put more money into the project and take our risk and see whether we can succeed in, of course, there is in every legislation, there is always some loopholes you can find and you can capitalize on that, right? So that's exactly what we followed. Our strategy was, okay, there are some areas where we can make changes to our plan and build the hospital and get it licensed. So that's exactly how we did it. So of course, it needs a lot of help from a legal, using a good legal team who are very knowledgeable in healthcare legal side, the government affairs, the financial side. The lenders were not willing to wait that long. As soon as your plan changes, the lenders are very, very scary because they are going to lose their money too. It's not all our money that we put in. So there's a pressure from a lot of different sides. And of course, as a Kongi, as a counter, you always have that thing in the back of your mind. Somehow you got to succeed. You cannot fail. That motivation drive is always there, right? You think of ways to get, how do we succeed? What can I do to make it? So every day was a struggle for many years. I think my wife and a couple of my wife and my kids know that I didn't spend any time with them during that time. They know very well that they thought that they lost me, kind of. But they told me that later, not at that time. So I didn't had a good time with the family and all at the time. Of course, they were fortunate and they were carrying the family. But challenges, so came out of that. So, but you have to, the determination was there to succeed, but you have to figure out a way to, get through that mess. There is, in all the challenges, there is always some loophole, there is some light somewhere that you can utilize to get through that. It's not that end of the world in every situation, right? You just have to struggle to find. Sometimes it's easy for some people, sometimes it may be that difficult, but we went through the hard way, we learned, and that was the biggest experience. So the project was successful. As soon as we opened it,
we thought, okay, now we hit the home run, let's be, let's all take it easy, but it didn't happen that way. After 1 or 2 years, again you go through a different phase of growth. We'll talk about that later. So it's always a challenge every day, but you will find ways. As long as you are surrounded with a lot of good people and knowledgeable, smart people, I think that is very key. awesome. அதாவது நீங்க அடம் பிடிச்சி நான் இந்த தொழில நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்திச்ச சவால் ஒவ்வொன்றையும் நீங்க நின்று, அதான் டிட்டர்மினேஷன். அந்த ஒரு தொழில வந்து ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப என்னோட தொழிலாம் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஆரம்பிச்சேன்னா முதல் 3 மாசத்துல என்னோட கிளைண்ட் எடுக்க முடியும், நான் வந்து அந்த ரெவென்யூ கொண்டு வர முடியும். ஆனா அன்பன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் இதுல வந்து அவர் சொல்றது வந்து அவர் பணம் கொண்டு வர ஆரம்பிக்கிறதுக்கே 3 வருடம் ஆகலாம், 4 வருடம் ஆகலாம். அப்புறம் அது ப்ராஃபிட் ஆக்குறதுக்கு இன்னும் 2 வருடங்கள். ஸோ அதனால வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டிட்டர்மினேஷன் வேணும், மன நம்பிக்கை, மன வலிமை, இது வந்து ரொம்ப இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கவுண்டனுக்கே அந்த ஒரு தில் இருக்கு, தைரியம் இருக்கும். ஸோ அதனால அதை எடுத்து அதை முதலீடு பண்ணி சவால்கள்லாம் சந்திச்சு நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ். இப்ப அடுத்தது வந்து நீங்க ஆரம்பிச்சாச்சு, புடிவாதம் பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு, முதல் சில வருடங்கள் நம்ம கடந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறமும் வந்து நம்ம தாங்கி நிக்கணும் பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து மனசு சோர்வடையும். இது நமக்கு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்வடையும் போது அதையும் மீறி அந்த வளர்ச்சி பாதைக்கு எது உந்துதலா இருக்கும்? செல்வமாமா நீங்க சொல்லுங்க. நேத்து நம்ம இதை பத்தி பேசணும். வளர்ச்சி பாதைக்கு உந்துதலா இருப்பது எது? என்ன காலைல 4 மணிக்கு எந்திரிக்கும் போதே கொஞ்சம் சம்டைம்ஸ் டிப்ரெஷனா இருக்கும். சைட்டுக்கு போனா இன்ஸ்பெக்டர் போனா வந்தா அப்படி இப்படி லெஃப்ட் ரைட், சைட்ல நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. இங்க இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் சர்டன் குவாலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். அவனையும் போய் நம்ம தட்டி கொடுத்து, வீட்டுல வந்தா பொண்டாட்டி தட்டி கொடுத்து, ஸோ எங்க போனாலும் நமக்கு பம்பு தான் வச்சுக்கலாம். வாழ்க்கை போல நமக்கு வந்து அடுத்த மகிழ்ச்சியே நமக்கு பழகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே அந்த லூசர்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எனக்கு வி ஸ்டார்டட் வித் 5 லேபர் வச்சு நாங்கள் ஆரம்பிச்சோம். முதல்ல 5 பேர் வச்சு ஆரம்பிச்சோன்னே, ஸோ 5 ஃபேமிலிக்கு வி ஹேவ் டு ஃபீட் தம். அவங்களுக்கு 5 ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 5 லேபர். இப்போ கான்ட்ராக்ட் பெருசாக போக வந்து 10, 15, கிட்டத்தட்ட 15, 20 ஓன் ஃபோர்ஸ் பிசைட்ஸ் சப் கான்ட்ராக்ட். நாங்கள் நிறைய ஒர்க்கும் சப் கான்ட்ராக்ட் கொடுத்துருன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 20 லேபர் இருக்கிறான்னா 20 லேபருக்கு வந்து 20 ஃபேமிலி வந்து வி ஹேவ் டு ஃபீட் தம். ஐ ஹேவ் டு ஃபீட் தம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா வந்து ஐ ஹேவ் டு ஒன்லி வே ஐ கேன் டூ தட் just getting more contracts. I mean, increase the volume of the work தான் பண்ண முடியும் ஒரு வழி. ஸோ $1 million இருந்து then I have to increase 2 million, 3 million, 4 million, 5 million. ஸோ என் கம்பெனி க்ரோ ஆகுது நினைக்கிறத விட அந்த 20 பேருக்கு வந்து நான் வேலை கொடுத்து 20 பேருக்கு வந்து வருஷம் பூரா ஆக்குபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கோலை மீட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மை சேல்ஸ் கோஸ் அப். வெரி சிம்பிள் பிலாசபின்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு we have to financial capital நமக்கு இருக்கணும், எக்யூப்மெண்ட் இருக்கணும், லேபர் ஃபோர்ஸ், அது அந்த மாதிரி மெட்டீரியல் சோர்ஸு. ஸோ அது அந்த 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 5 இருந்து 20 கொண்டு வந்தது தான் நம்மளுடைய சேல்ஸ் வெண்ட் அப் டு ஃப்ரம் 1 million to 20-25 million போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ தட்ஸ் ஒன்லி டிரைவிங் ஃபோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அஃப்கோர்ஸ் நான் உழைச்சு தான் ஆகணும். நான் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், 3 மணிக்கு எந்திரிக்கணும். நான் ஒர்க் பண்ணலைன்னா வந்து there is no way you can $1 பார்க்க முடியாது. ஏன்னா யூஎஸ்ல வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து இது மெட்டீரியல் எக்ஸ்பென்சிவா இருக்கு, லேபர் சீப். இப்போ லேபர் நம்ம ஊர்ல அதிகம். இங்க வந்து மெட்டீரியல் சீப், லேபர் எக்ஸ்பென்சிவ். if you miss the production one day you lose money just like ஒரு 10 நாள் வந்து if you don't meet the production then you lose your shirt. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து we have to be ஒரு லேபர் வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு we have to make sure what they need, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, ஸோ they have to make sure they produce. ஸோ அந்த சேலஞ்சில் தான், அந்த மென்டாலிட்டி தான் இன்னும் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ that's only way I can, I mean, everybody, we have to have a good employees to support you to improve your business. That's where I am, and இது is a very simple philosophy வச்சுங்களேன். சூப்பருங்க மாமா. நீங்க வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் தான் நம்மளுடைய பலமா இருப்பாங்க. வளர்ச்சிக்கு வந்து இப்ப நீங்க ஒரு 10 பேர் எடுத்துட்டீங்கன்னா அந்த 10 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு ஓடுற முயற்சி என்னையும் அதுதான் தூண்டுச்சு. நான் வந்து இப்ப என்கிட்ட ஒரு 300 பேர் வேலை செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க ஆரம்பித்த காலத்துல அந்த 12 பேருக்கு சம்பளம் நான் கொடுக்கறப்ப வந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து சில பஞ்சாயத்துகள் வரும், வேதனையா இருக்கும். 7ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும் இந்தியாவில் அப்படின்னா 2ஆம் தேதி வரைக்கும் கையில காசு வராது. கிளைண்ட் கொடுக்குறான்பா, கொடுக்க மாட்டான். அப்புறம் எப்படியோன்னு புரட்டி ஒவ்வொரு மாதமும் போடுறது வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுதான் ஓட வச்சுச்சு. ஸோ அன்பு மாமா, நீங்க சொல்லுங்க, அந்த எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருப்பாங்க? அதாவது இந்த growthல வந்து அவங்களுடைய இது என்னங்க, வாட் இஸ் ரோல் இன் அவர் growth?
employees? Yeah, so again, healthcare எடுத்துட்டீங்கன்னா healthcare is it's a people business. Very emotional. இது பேஷண்ட் ஆகட்டும் அல்லது டாக்டர்ஸ் ஆகட்டும் அல்லது எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், இட்ஸ் வெரி எமோஷனல். நான் இன்ஃபேக்ட் ஈவன் தோ டெய்லி இந்த கம்பெனியில் ஒரு இது வச்சிருக்கோம். காலையில் 9:15 all the directors and above they meet every day to talk about first they start with what is our mission. So they, even though I made them to repeat the mission of the company every day, every single day. அது வந்து இப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு வச்சுங்களா. ஒன்ஸ் யூ க்ரோ இட்ஸ் பிகமிங் சேலஞ்சிங். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐடியா தட் தே ஹாவ் டு இன்கிரைன் இன் தேர் பிரைன் தட் திஸ் இஸ் வாட் அவர் மிஷன் இஸ். ஸோ ஏன்னா ஹெல்த் கேர் வந்து பீப்புள் ட்ரஸ்ட் தேர் லைஃப்ஸ் இன் டு அவர் ஃபெசிலிட்டி, ரைட், இன் அவர் ஹேண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம தான் பண்ணுறதில்ல, இல்லை டாக்டர்ஸ் இருக்காங்க, தேர் ஆல் த big people, they are helping, and but our staff has to carry out. நம்ம என்னதான் பிளான் பண்ணி என்னதான் பண்ணாலும் staff has to carry, so we depend on the staff. So that means we have to take care of the employees also. So நான் வந்து I was fortunate from the beginning that I had some good long-term employees. They're not just employees, they're kind of like my extended family member. I treat them well. They're all like my they all have like my brother and sister. I treat them well in their daily lives. Whatever they need, I take care of them. So they trust me, so I cannot break the trust. So I have to follow that till, yeah. So and the key employees are very very important for any growth of the business. I think in any industries that is true. You have to have a good employees you can trust. No matter what planning you do, what strategies you make, it's ultimately the employees who carry that. Good employees who carry that and implementation, right? You can talk about in a meeting, but the next day, daily flash la vande we always look at what happened overnight in the hospital in any of our facilities. Of course, one facility irukumbodhu easy ah irundhuchu, but multiple facility irukumbodhu it's a little challenging. We are figuring out how to solve all those appadina, but it's a growth pain vechingla. But you still have to focus on your daily operations, and every patient that comes to our facility is very important. No matter what they do, some may be homeless, some may be very good paying, but that doesn't matter. So that's what the brand value is. You have to create your brand value. So ultimately all this is possible because if you have a good employees. If the employees are not good, nothing will happen. You can do whatever planning, you can do whatever you want to do. It's especially in healthcare, they make some mistakes that carries forever. It's a long way to cure that. So with that in mind, we put a lot of emphasis on employees, their growth. They are not just 8 to 5 or 12-hour shift in our facility. We always look at if they need anything beyond the normal 12-hour shift. Is there anything that we can help with? We put some employee growth, employee welfare plans in the company, and it's a challenge. I'm not the best to say that. Well, we do everything for the employees. It's a constantly evolving process. We try to come up with a different process, different ways. So the biggest challenge was finding good employees, especially healthcare. A lot of people are go after the money. Like if somebody else pays $1 more for an hour, the nurses will go to other job. So finding and keeping them for a longer term, it's very challenging. Those are all part of our planning. Like how do we keep the employees happy, stay with us? Financially is not the only thing. They look at what we learned. It's not just a $1 increase from other facilities. There are other things that matter. So that was one of the challenges that we always face. கண்டிப்பா. அதாவது ஒரு நம்மளுடைய கம்பெனி வளர்ச்சிக்கு வந்து நம்மள உந்துதலா இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஆணித்தரமா நீங்க சொன்னீங்க. அன்பு மாமா ஒரு படி மேல போய் அவங்கள நம்ம உறவுக்காரர்களாகவும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினராகவும் பார்க்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க சொன்னீங்க. அருமையா இருந்தது. செல்வ மாமா இப்ப வந்து growthல வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைட், ரைட்? நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். growth பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு சர்வீஸை நிறைய பேர் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா புது சர்வீஸ் நீங்க ஆட் பண்ணணும். இந்த 2 தான் வந்து வளர்ச்சிக்கான ஒரு சொல்யூஷனா நம்ம பாக்குறோம். இது கடந்த காலங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. சோ நீங்க உங்க தொழில் சேரும் பொழுது இந்த டைவர்சிஃபைடு புது வாய்ப்பு எப்படி
பண்ணிட்டு இருக்கிற தொழில இருந்தே புது வாய்ப்பு எப்படி உருவாக்குறது? நீங்க அந்த மாதிரி உருவாக்கி இருக்கீங்களா? பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இல்லைன்னா வேற ஸ்டேட்ல போய் இன்னொரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அதோட அனுபவம், அந்த 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 growth-ஓடைய, அந்த டைவர்சிஃபைட் growth-ஓடைய அனுபவம் நீங்க ஷேர் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள வந்து எனக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் வந்து we have only one crew, one set of team. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பேர் they had like 5 teams, like they have a work like 5 different places. அஞ்சு crew வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இங்க பண்றது, அங்க பண்றது, அங்க பண்றது, இங்க பண்றது. வருஷ கடைசியில் வந்து bottom line is how much money you make. So in construction is everything is a lawsuit, liability, so many things are there. So அதனால வந்து நம்ம மத்த எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அந்த liability இருக்கு. பட் எங்களுடைய கான்செப்ட் வந்து we just stay as a one team, we just go job to job, finish it, and so that everything under control. We don't get into too much lawsuits, liability, all those things. So அதனால வந்து we don't want to just open up out of state, இந்த பக்கம் போறது குடிக்கிறது, அதெல்லாம் வந்து we just stay within what we can do. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து we can do efficient-ஆ, so we can increase the profit margin. Instead of doing like 5 project பண்ணி நம்ம வந்து 5% சம்பாதிக்கிறத விட just do 2 project and make about 20% profit. செலக்டிவா எடுத்து நம்ம பண்ணலாம். அந்த கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. பிசைட்ஸ் தட் ஐ டூ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் லைக் பில்டிங் ஹவுசஸ். ஸோ அது பார்ட் ஆஃப் அனதர் செட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங் நான். பழைய வீடு வாங்கி ரீஃபர்பிஷ் பண்ணுறது, ரெனோவேட் பண்ணுறது, ரெண்டல் பண்ணுறது, பிடிக்கிறது. ஸோ there is a lot of things you can do, so without hurting yourself, without losing your profit margin. So that's what we are doing வச்சுங்களேன். அருமைங்க. அதாவது நீங்க டைவர்சிஃபை அதிகமா பண்ணல, நீங்க உங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில அந்த ஒரு டீம் வச்சு பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. ஃபாலோட் பை நீங்க வந்து வீடும் வந்து பழைய வீடு எடுத்து ரெனிவல் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு க்ரோ. நீங்க வந்து வளரும் பொழுது either add a service or add more customer. இது ரெண்டு தான் ஃபார்முலா. add a service or more customer. இது வந்து அருமையா நீங்க வந்து சொன்னீங்க. ஈவன் தோ உங்களுடைய மெயின் கோர் பிசினஸ் அந்த டீமை நீங்க வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கிட்டாலும் இந்த வீடை வந்து வாங்கி இம்ப்ரூவ் பண்ணி விற்கிறங்கிற அந்த ஒரு இதுவும் நீங்க வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அருமையா இருந்தது. அனுபவமா நீங்க வந்து நிறைய நீங்க நல்ல சர்வீஸ் பண்ணும் பொழுது வாய்ப்பு உங்களை தேடி வந்தது அப்படின்னு சொல்லி நேற்று நீங்க சொன்ன பொழுது சொன்னீங்க. இந்த growth, நீங்க parallel, perpendicular growth, இந்த மாதிரி 2-3 விஷயங்கள்லாம் நேற்று நம்ம பேசும்பொழுது சொன்னீங்க. இந்த how can we find a new opportunity when you grow, இதை பத்தி உங்களோட அனுபவம். ஸோ அதான் நாங்கள் இனிஷியல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணப்போ வாட் யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அதுதான் வந்து ஐ ஓப்பனர் ஃபார் us வச்சுங்களேன். ஐ மீன் லாட் ஆஃப் டைம்ஸ் யூ கெட் இன் டு இண்டஸ்ட்ரி ஆர் அ பிஸ்னஸ், only when you get in then you learn lot of other things, like என்ன மாதிரி சர்வீஸ் லைன் வந்து ப்ராஃபிட்டபுளாக வரும், என்ன மாதிரி சர்வீஸ் லைன் வந்து லாங் டேர்ம் சஸ்டைனலாக வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்ஸ் யூ கெட் இன் தேர் யூ லேர்ன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரும் இனிஷியலாக நம்ம திங்க் பண்ணுவோம் லைக் எப்படி நம்ம we need to get in, எப்படி அது லாங் டைம் சர்வ். Don't worry about it, just get in something, then you will learn more through that experience. Then you can branch out into another area or another service line or another product. So don't basically come out of your comfortability and get in. Only when your feet wet in getting to your the business side, you will know what are the challenges, how do we come out of it. You will solve yourself. We are all talented in multiple ways, right? I mean, everybody is talented. So we will succeed, but only thing is you have to come out of it and you have to start. So எல்லாம் மற்றவங்க சொல்றதை நம்ம பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா it will never be never you will take off, right? I mean, we only have finite days in our life. So we have to get in somewhere to start, and it's just an experiment. Of course it's a costly experiment in some places and for some of us. So anyway, so once நாங்க அந்த first project la we learned a lot of things. What do we need to focus? We cannot compete with the big boys in the in our market. So we had to find our niche. What is our niche? What's our sort of what is your cumulative skill set in the company? Like if you have 10 people, key people, what is our skill set? We cannot go and solve everything, and we cannot say, well,
I'm going to put a big hospital next to somebody, who is already there. You will lose your shirt, right? So you have to be very careful. Find your niche and go into a, service area or anything that you think you can have a better chance of winning. So the first project, what we learned is we want to go into more rural areas. Our focus is more rural because we are good at building a relationship with the local providers, and the rural areas lack a lot of healthcare facilities. So there is an opportunity, but that opportunity comes with a lot of challenges. Anytime, there is nothing is easy. The challenge is that rural areas don't have providers. You cannot attract a lot of doctors to come into rural areas and help your hospital. But there is an opportunity, right? So you just have to find how do we get the doctors? How do we, be part of you? You have to build a sort of the ecosystem. Healthcare, you have an ecosystem. One feeds the other. It's like a big cycle. It's not like any other industry. It's a big ecosystem. So you have to find where you fit in the ecosystem. How do you impact that ecosystem? How do you build the network that will ultimately help you? So what we learned from the first experiment, the first one is an experiment. We didn't make a lot of money, but also at the same time we didn't lose our investment. So we got a break even, we got out of it. Then we said, okay, we are going to focus into our niche area, which our niche area is we are going to focus into the rural healthcare. The post-acute, which is basically, in the healthcare, there are two sets of hospitals, short-term acute care hospital, long-term acute care hospitals. And there are additional services, rehab hospitals. Now there is opportunity to do well in the behavioral psychiatric hospital. Psychiatric and behavioral is the biggest need of the need at this time. So you capitalize on those. But for that, you have to identify where the need is, who are the providers are, how do we, build. So after the first experiment, we said, let's focus on these areas. Let's expand. We don't want to depend on one type of service line, meaning that you don't want to be just one type of hospital. Our hospital is more specialty hospital services. You don't want to depend on one product or one service line all the time. You have to have multiple product lines and multiple locations to succeed and sustain your growth. So bottom line is you have to be very, very, very adaptive in your planning. Again, if you want to go and build something, things might change over that build stage. Build stage, even the 2 years, so you might, things might change, the legislation might change. The providers move out of that area. You depend on few doctors and they move out of that area, then you are doomed. So you had to plan for all those contingencies, and then say, okay, I'm not going to depend on one product or one service. I'm going to have multiple products. So that's how we started a Caras Health at that point. We are going to focus on multiple product lines. So we are in a 3 or 4 different product lines right now. So even if one had a bad issue or a bad revenue source, then we can rely on the others, so we can continue to grow. So the adaptability is very critical in the healthcare. Even though it's a long-term planning and a lot of capital, you have to be very, very adaptive. Even when we recently opened a psychiatric hospital in Sherman, we started with building that hospital for adult population. Along the way, about 6 months into the planning and project, we learned that there is a lot more opportunities for pediatric and adolescent. The adolescent means 13 to 18-year-old. That's where most of the the kids have a problem, and that's where the biggest issue right now is in the country. So we adapted our plans and designs and everything to start more into the pediatric and adolescent facility rather than adult facility. An adult one, they have a lot of opportunity, a lot of facilities out there already. Mm-hmm, mm-hmm. So you just have to be very flexible in your planning. These are all long term. Again, a lot of capital involved. You have to adapt to that changing trends, changing legislation, everything else. So that's kind of what we focus. How do we focus on multiple service lines? We don't want to depend on one service line. And how do we change quickly if there is a change in either in the trend or in the legislation or in the payment model? So how do we adapt
quickly to a change in those environments. So those are all kind of like macro factors. It's not in our control, but you still have to plan for it. That's how we've grown now into 7 locations and 500 employees. அருமைங்கண்ணா. அதாவது நீங்க சொன்னதுல இருந்து 2-3 விஷயம் நான் வந்து எசன்ஸா எடுக்கணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க ஆரம்பிச்சு போகும் பொழுது அது வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆப்பர்ச்சுனிட்டி வில் பிரசன்ட் டு யூ. அது உங்களுக்கு சாதகமான ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிறது நம்மளுடைய திறமையில தான் இருக்கு. ஆனா ஆரம்பிச்சு போங்க அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு உதாரணமும் சொன்னீங்க. நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் ஃபார் அடல்ட் ஆரம்பிச்சீங்க. ஆனா வந்து நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கும் அது தேவைங்கும் போது உடனடியாக பிவிட் பண்ணி அந்த சொல்யூஷனும் நான் ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இதுதான் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வளர்றாங்க. வளரும் பொழுது அந்த வாய்ப்பை டப்புன்னு இப்படி பயன்படுத்தி கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் எடுத்து உள்ள போட்டுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல இன்னொரு விஷயம் நேற்று நம்ம பேசும்பொழுது என்னன்னாங்க, அதாவது அறிவு சார்ந்த வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்க ஹெல்த் கேர் தெரியாம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானா வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. அன்பு மாமா, செல்வ மாமாவும் அப்படிதான். இந்தியால வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அவர் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊர்ல வந்து அந்த தெரியாம இந்த ஊர்ல நீங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அறிவு சார்ந்த வளர்ச்சி வந்து நாலேஜ் பேஸ் வந்து உங்களுடைய நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்களேன். சொல்லுங்க. செல்வம், அதாவது நாலேஜ் வளர்த்திக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? நாலேஜ் வளர்த்தினாதான் நம்ம அது வளர முடியும். சோ அந்த நாலேஜ் வளர ப்ராசஸ் நீங்க எப்படி நீங்க வளர்த்திக்கிறீங்க? நாலேஜ்ல அறிவை எப்படி நீங்க வளர்த்துக்கிறீங்க? அனுபவம் கொடுக்கறது ஓகே, பட் அதுக்காக நீங்க மெனக்கறீங்களா? புது செமினார் அட்டெண்ட் பண்றீங்களா? இல்ல புது வாய்ப்பு உருவாக்குறீங்களா? எப்படி நீங்க அந்த வளர்ச்சிக்கான பக்குவப்படுதல், அந்த நாலேஜ் எப்படி வளர்த்திக்கிறீங்க? செல்ஃப் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிரைவன் தான். செல்ஃப் டிரைவன் தான். அஃப்கோர்ஸ் ஐ அட்டெண்ட் சம் செமினார்ஸ் எல்லாம் வர்றோம் பிடிக்கிறேன். பிளஸ் வி ஹேவ் அ குரூப் ஆஃப் என்ஜினியர்ஸ் மீட் பண்றோம், போக்குவரத்து. பட் பேசிக்கலி வந்து எனக்கு நானே வந்து என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ பேசிக்கலி நான் இந்த வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அடுத்த வருஷம் எவ்வளோ பண்ணணும், இது பண்ணணும். ஸோ கொஞ்சம் எதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, எதில் ரிஸ்க் கம்மியாக இருக்குது. ஸோ ரிஸ்க் இல்லாமல் இருந்தால் ப்ராப்ளி வி கேன் மூவ் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட். ரிஸ்க் கம்மியாக இருந்தால் வி கேன் டைவர்சிஃபை டு ரியல் எஸ்டேட். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம ஏரியா செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஊர்லேயே நாங்கள் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாலேஜ் வச்சு தான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டில் வந்து நம்ம செட் கொஞ்சம் நம்ம இந்த பிஸ்னஸ்ல வந்து நம்ம கரெக்டாக டெண்டர் வந்து ப்ராப்பராக நம்ம செலக்ட் போட்டு டெண்டர் ப்ராப்பராக வித் ப்ராப்பர் ரேட்டிங் இல்லாமல் எடுத்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து யூ லூஸ் வாட் எவர் இயர். 5 வருஷம் சம்பாதிச்சாலும் வந்து ஒரே வருஷத்துல உங்களுக்கு யூ லூஸ் எவ்ரிதிங். அதனால வந்து இது டெண்டர் எந்த ஜாப் செலக்ட் பண்ணி போறோம், எந்த மாதிரி ஏரியாவை செலக்ட் பண்ணி போறோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் வச்சுங்களேன். அதனால வந்து டக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் கோ க்ரோன்னு போகணும்னு வச்சு டக்குன்னு இதன் ஆல் சடன் யூ கோன் ஜஸ்ட் ஹிட் சம் ராக், தென் யூ லூஸ் எவ்ரிதிங். ஸோ இட்ஸ் சேலஞ்சிங் தான் வச்சுங்களேன். ஸோ இந்த கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஐ டோன்ட் ரெக்ரெட், என்னடா அதை வி டூயிங் சம் மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. ஸ்டில் இஸ் சேலஞ்ச் ஃபார் மீ, ஸ்டில் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேர் ஆர் plenty of opportunity, still I enjoy doing it. 4 மணிக்கு எந்திரிச்சு போனாலும் சைட்ல போய் இன்ஸ்பெக்டர் டிஸ்அக்ரிமெண்ட் ஆர்குமெண்ட் எல்லாம் வரும்போது இருந்தாலும் ஸ்டில் ஐ என்ஜாய் டூயிங் தட். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் as a fun and challenge. ஸோ ரியலி அது வந்து வெரி நமக்கு கிட்டத்தட்ட என்ன இப்போ 1990 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸா ஸ்டில் ஐம் தி சேம் ஸ்பீட். ஸோ 1990 எப்படி சைட்ல போய் என்ட்ரி ஆனா அதே ஸ்பீட் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். 30 வருஷம் ஆகியும் அதே ஸ்பீட் தான். தேர் இஸ் நாட் ஈவன் ஒரு இன்ச்சு கூட எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. ப்ராப்ளி another 5 years I'll keep up the same speed. Just like motivation தான். நம்ம வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதா வச்சுங்களேன். ஒரு ஒன்றும் கிடையாது, nothing else. செல்ஃப் ட்ரிவன் மேன் வச்சுங்களேன் நானு. ஸோ அதாவதுங்க மாமா வந்து செல்ஃப் ட்ரிவன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நான் அதை அப்படி பார்க்கல. அதாவது எஸ் வளரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பர்டிகுலரா இந்த கேள்வியோட நான் வந்து பதில கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணி சொல்ல நினைக்கிறேங்க மாமா, நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா. அதாவது நீங்க கான்ட்ராக்ட் இந்தியாவில எடுத்து பண்ற அனுபவம் வேற, அமெரிக்கால எடுத்து பண்ற அனுபவம் வேற. ஸோ இங்க வந்து குயிக்கா அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டு அதை பண்ணாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு தொழில எம்ப்ளாயிஸை டீல் பண்றது வேற, அமெரிக்கால ஒரு எம்ப்ளாயிஸை டீல் பண்றது வேற.
லாட் ஆஃப் லீகல் கம்ப்ளைன்சஸ் அமெரிக்கால இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல நம்ம இந்த ரோடு போட்டோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்காது அப்படிங்கிற அந்த நுணுக்கமான அறிவை வளர்த்திக்கிட்டீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க முன்னேற்றி நீங்க வளர்த்திக்கிட்டனாலதான் இந்த ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இது நான் சொல்றது கரெக்ட் தானேங்கம்மா? இல்ல, கரெக்ட். கண்டிப்பா. அருமை. சோ அன்புமாமா, இப்ப நீங்க அந்த நாலேஜ் பேஸ் growth வந்து எவ்வளவு முக்கியங்க? இப்ப நீங்க வந்து நம்ம நேத்து பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டும் பொழுது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இந்த நாலேஜ் ரைட், நீங்க வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து டெய்லியும் வந்து நம்ம பிசினஸ்ல இருக்கணும் அப்படின்னா அந்த கற்றல் வந்து எவ்வளவு முக்கியமானது. உங்களுடைய அனுபவம் 1-2 நீங்க பகிர்ந்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்ட், அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து ஐ ரெட் ஒன் புக். இன்டெல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்டெல் கார்பரேஷன். ஆண்டி க்ரூ, ஒரு சிஇஓ ஆண்டி க்ரூன்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ ஹி ரோட் அ புக் ஆஃப்டர் ஐ திங்க் 1994-95 சம் டைமில் இந்த பென்டியம் சிப்ஸ் வந்து they had a major flaw. Intel was of course the one of the flagship companies at that time. ஏன்னா நான் பிஸ்னஸ் ஸ்கூல் பண்ணப்ப I made a lot of we had a lot of discussion about Intel. வச்சுக்கலாம், Intel, Microsoft, they call that a Wintel, Windows and Intel அப்படின்னு. So we were very passionate about Intel and all. So Andy Grove, அப்ப CEO இருந்தாரு, he wrote a book, Only Paranoid Will Survive அப்படின்னு. If you had to be paranoid about your business every single day. Paranoid na, don't just feel fear and do nothing. Paranoid is about what is going to change tomorrow or 2 months, 3 months from now. Who is going to be my competition? You have to constantly be paranoid about what is going to come. That will give you a lot of motivation. That basically will put a pressure within you, like a burning feeling every day. How do I survive tomorrow, day after tomorrow, next year? இப்போ நாங்கள் தான் ஒரிஜினலாக நாங்கள் அரௌண்ட் 20 எம்ப்ளாயீஸ்ல இருந்து now we have grown to 502 employees. 2 ஸ்டேட்ல ஒர்க் பண்ற, டெக்ஸஸ், ஓக்லஹோமா. A lot of things I learned. The employee rules, labor law is totally different between Texas and Oklahoma. Texas is so much business friendly. Oklahoma is the opposite, 180-degree opposite of it. But idellame, of course I'm not the only one knowing everything and telling people. You hire the right people for the right place and you direct them. So enada job vandu always look at how do we grow a year from now, 2 years from now. And capital planning is very important in our healthcare business. It's nothing will happen in overnight or in 6 months, 3 months. And it's a lot of factors in between that will influence that, right? So you hire the right people. The people are very, very critical. The right people is, especially a good marketing team. Mm-hmm. I would say anybody starting a business, spend a lot of time and effort with the marketing team. The good marketing team can help you or break your business, at least from what I learned. So marketing is very important. Of course, you want to have a good senior management team. So I have like 6 or 7 officers in the company, and they all know what to do. A very good clear communication, clear expectations from each one of them. So you set the directions along with the team, like what is going to come, how do we grow, put a lot of urgency in their what they do. Make sure they follow what the company is planning to do. So the knowledge in pathina, you need to keep thinking about what is going to change, what is going to drive us into the next level. Even to sustain your current business, you have to keep on knowing what is coming. You cannot just say, okay, now the company is making a good profit, let's continue for. It's not going to last for too long, maybe 2 years, 3 years. And in any business, I think that is true. In fact, business school in Napa, we learned one thing, like every industry, they have to plan for their own demise in many years, like maybe 20 years, 30 years. Great examples, IBM, GE, they're all great companies, and IBM reinvented over the years, and now it's a different company, right? So of course we are not like that big of a company, but even within your own scope of things, you have to keep planning for what will happen 5 years from now, 10 years from now.
how do we, grow our business? Same line of business is not going to be there 3 years, 5 years from now. Maybe, for some people it might last for 10 years. Maybe for some people it's only 2 years. So you have to keep on looking at how do I branch out to different way of generating revenue, and maintaining the resources, maintaining the employees. You have obligation at that time. For 502 employees, almost probably I would say about 300 families are depending on us. I'm sure they will survive even if we are not there, but you still have kind of like some moral obligation. We have to take care of other people. Motivation or drive. I mean, the laws and everything says you can fire next day, you can hire. There is no requirements from keeping those employees, but you have a moral responsibility to some of those families, and when you hear their stories, so you want to take care of them and things like that. You don't want to be a socialist, I guess, as running a company. You have to still make sure run the company and be profitable and all of those, but you still have to look at the other dimensions of that employee. So bottom line, you just have to keep thinking and learning, about your business side, what is coming and what is not coming. For COVID, one of the thing in our industry is the telehealth, which sort of bringing technology and healthcare all together. How do we provide? All of a sudden we cannot get into telehealth and provide services. At the same time, we have to adapt some of those policies, what the government says. So you have to keep on looking at different ways. One thing that will help is, again, the good employees. You cannot do everything by yourself. You have to delegate, and you have to find good employees who are willing to help you with that. And you have to take care of those employees. So I have good employees, but only problem is what they do. They are good in what they do, but they are kind of like sometimes narrow focused in what they do. Yeah, laser focused blind spot together to be successful. And doesn't mean that we are always successful. We had many failures. We went and made some bad investments and we got burned. But once you grow, you can withstand some of those failures and move forward. So it's a good thing. So the first failure one that gives you the determination will lead you to a lot of confidence. Like what we talked about is confidence is what you gain out of the first failure. There is no such thing as failure and success. It's just every initiative, everything is a step in a better direction. நான் இப்படி சொல்லலாங்களா? அதாவது ஃபெயிலியர் ஒரு உணவுக்கு உப்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு நீங்க ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் வேணும். அதிகமா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி உப்பு போடுற மாதிரி அந்த ஒரு அனுபவம் இருந்தாதான் அந்த ஃபுட்டை எப்படி அந்த சுவையுள்ள ஆக்குமோ, அந்த நம்ம வளர்ச்சிக்கு அந்த தோல்வி உப்பு மாதிரி அப்படின்னு சொல்லலாங்களா? Exactly. Like when I interview some people for the top positions, I always look at what did they do, what did they, did they take initiative and fail. So you sort of have to have your resume with the failures listed there. That always gives you better experience than somebody says, oh, I did this, I did that. I don't trust in somebody says I did this and I was successful and all along. I'm sure you would have failed in along the way. You learned, then only you are successful. Nobody is successful to begin with. நம்ம 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆக போதுங்க. நான் நீங்க சொன்னதை ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்க 2 நிமிடம் எடுத்து ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய அந்த வளர்ச்சி டிப்ஸ் நீங்க சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம KBN நண்பர்கள் ஃபேமிலி உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கேள்விகள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்விக்கு கண்டிப்பா செல்வமாவும் சரி, அன்பமாவும் சரி, கண்டிப்பா அதுக்கான பதில் அளிக்க தயாரா இருப்பாங்க. பட் நான் சம்மரைஸ் பண்றேன். அதாவது ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முதல்ல பாத்தீங்கன்னா டிட்டர்மினேஷன், உங்களுடைய தன்னம்பிக்கை, அந்த புடிவாதம் அதுதான் ஆணிவேறு அப்படிங்கிறது அச்சாரமாக இருக்கும் அப்படிங்கிறது 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்தது உங்களுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பு எடுத்துக்கோங்க. அதாவது எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம ஓடுவோம். அதுவே கம்பெனியோட வளர்ச்சி பாறைக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி பேசணும். அடுத்தது நாலேஜ். நீங்க ஒரு கம்பெனியை வளர்த்தும் பொழுது உங்களை நீங்க நாலேஜ் ஒவ்வொரு தருணமும் உங்களை நீங்க வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அடுத்தது growth can have in both parallel. அதாவது பல சர்வீஸ் நீங்க ஆட் பண்ணலாம், இல்லைன்னா
எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம், நிறைய நியூ கஸ்டமர் ஆட் பண்ணலாம். அந்த இதில் 2 பேருமே அவங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து லீகல் ஆகட்டும் சரி, HR ஆகட்டும் சரி, ஒரு அதாவது வாழ்க்கையில கத்துக்கிட்டே இருக்கும் பொழுது தெளிவான பார்வையில பார்க்கும்போது வளர்ச்சிக்கான வாய்ப்பு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 2 பேருமே தியரி கிடையாது, 2 பேருமே வாழ்க்கையில சாதிச்சுட்டு இருக்கிற, இன்னும் மேலும் சாதிக்க போற நம்ம கொங்கு பெரிய தலைவர்கள்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மதி ப்ரோ நம்ம கூப்பிடலாங்க. பட் அதுக்கு முன்னாடி செல்வ மாமா, உங்களுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். மக்கள் எதுவும் கேள்வி கேட்கலைன்னா, நீங்க என்ன கேள்வி கேட்கலீங்க யாரும், உங்களுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ வெரி சிம்பிள். என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து வி ஹேவ் டு செல்ஃப் ட்ரிவன். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா தனியாக நீங்களே ஆரம்பித்து ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஜாயின் வித் சம்படி, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கொஞ்சம் தப்பு இல்லை, மாமா மச்சான்னு சொல்லிட்டு கூட ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ண வியாபாரத்தை கற்றுக்கிட்டு தனி யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ஓன். ஏன்னா தனியாக நீங்கள் ஆரம்பித்து, எஸ்பெஷலி நம்ம ஊர்ல KBN ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்துருக்காங்க. பட் அந்த இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் வந்து டெஃபினட்டா இஸ் வெரி ஹார்ட் டு சக்சீட் பண்றது அவ்வளோ நாட் எ சேலஞ்சிங். ஃபாரின்ல வந்து டிஃபரெண்ட் வச்சுங்களேன். அதனால வந்து I would just join with somebody and just get some learn the business பண்ணிட்டு அவங்களுடைய தயவினாலே கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் பிரான்ச் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தட்ஸ் ஒன் வே ஆஃப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அப்ராட்ல ஃபாரின்ல இருக்கிறவங்கலாம் பசங்க நிறைய பேர் வந்து ஐ பீன் டெல்லிங் எவரி ஒன், நான் வீடு கட்டிட்டு இருக்கேன்டா மாப்பிள்ள வந்து வீட்டை பாருங்கடா சொல்லுவானுங்க. செல்வான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், யூ ஹேவ் திஸ் அண்ட் திஸ் அப்படிம்பானுங்க. டே வா சனிக்கிழமை மணிக்கு நான் போறேன், வந்து வீட்டெல்லாம் பாருங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒருத்தங்க கூட வர யாரும் வரவே மாட்டாங்க. ஸோ இந்த யூ want to grow, you want to do some business, but you don't want to come out of the house. You have to நெஸ்ட் விட்டு வெளியே வந்து you have to go. நான்லாம் ஒரு வீடு வாங்குறேன்னா வந்து அந்த பையருக்கு முன்னாடி போய் 10 தடவை சலாம் அடிப்பேன், டீ வாங்கி கொடுப்பேன், காஃபி வாங்கி கொடுப்பேன். ஸோ தட் ஐ கெட் a better deal from the guy. வீடு வாங்குறதுக்கெல்லாம் so many just like மனுஷன் வேவ் லென்த் வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பசி வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பிஸ்னஸ் சக்சீட் பண்ண முடியும். நம்ம பசிக்கிறவனுக்கு தான் வந்து பால் கிடைக்கிற மாதிரி சொல்ற மாதிரி, நீ வந்து இஃப் யூ ஹங்கரி யூ ஹேவ் டு கிரை. அதனால வந்து இங்க எஸ்பெஷலி யூஎஸ்ல இருக்கிற மாப்பிள்ளைங்க நான் சொல்றது என்னன்னா வந்து யூ ஜஸ்ட் கோ அவுட். என்ன என்கிட்ட ஜஸ்ட் யூ ஃபீல் ஃப்ரீ, இஃப் யூ வாண்ட் டு பில்ட் தி ஹவுஸ், என் கூட வாங்க, எல்லாம் காட்டுறேன், பிடிக்கிறேன், இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் நவ் ஐம் பில்டிங் ஃபியூ ஹவுசஸ். ஸோ எல்லாத்தையும் சொல்றதுதான். சம்டைம்ஸ் வர்றாங்க, வந்துட்டு காலைல வந்து மத்தியானம் போயிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் யூ ஹேவ் டு ஜாயின் வித் எக்ஸிஸ்டிங் டீம் பண்ணிட்டு தென் ஒன்ஸ் யூ லேர்ன் தி பிஸ்னஸ் யூ ஜஸ்ட் டேக் ஆஃப் அண்ட் டூ ஆன் யுவர் ஓன். அதுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் சரி, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக வந்து நம்ம ஏன்னா ஒரு கம்யூனிட்டிக்காரங்களும் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி செல்வ நீ தூக்கிட்டுருவாருன்னு வராமல், செல்வ நமக்கு இருக்காரு ஜஸ்ட் லைக் ஒரு குளூருக்கு ஒரு போர்வை போத்துற மாதிரி, ஒரு குளூருக்கு ஒரு கம்பெனி போர்வை போத்துற மாதிரி உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் லெண்ட் யூ வாட் எவர் ஐ கேன், ஐ கேன் ஹெல்ப் யூ வாட் எவர் ஐ கேன், ஐ கேன் கம் அவுட் ஆஃப் தி வே டு ஹெல்ப் யூ. ஸோ ஜஸ்ட் டூ சம்திங், ஏதாவது பண்ணுங்க, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண தயாராக இருக்கிறேன். அதனால வந்து எஸ்பெஷலி 2 இன்கம் உள்ள மாப்பிள்ளைங்கலாம் தயவுசெய்து ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த நெஸ்ட், டூ சம்திங். வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதிங்க. ஒரு இன்கம் இருக்கிறவங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு டேக் எ சான்ஸ். டியூல் இன்கம் இருக்கிற பசங்கள்லாம் கண்டிப்பாக வந்து யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் பை நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம் தே ஹேவ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டெல் மீ வாட் யூ கைஸ் டூ. என்கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்ட் கைண்ட் ரிக்வஸ்ட். அதனால வந்து தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நன்றி, வணக்கம். என் நம்பர் எல்லாத்திட்டுமே இருக்கும். ஏதாவது என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, பிடிங்க. ஐ எம் ஆல்வேஸ் willing to help to some extent. நன்றி. ஆசம் மாமா, அருமையா நீங்க வந்து சொன்னீங்க. கன்க்ளூஷன் வாஸ் கிரேட். அன்பு மாமா நீங்க? சேம் தான், அதை செல்வம் ஆல்ரெடி சம்மரைஸ் பண்ணாரு எக்ஸாக்டா. தட் ஐ ஹேட் தி சேம் ஃபீலிங். ஸோ the request to everybody is, no day is better day, right? I mean, today is better than we don't know what tomorrow is, right? So comfortable, get out of the comfortability. எல்லாம் இந்த ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே, நான் இன்க்ளூடிங் மை செல்ஃப், தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஒரு ஜாப்ல இருந்தோம்னா, எஸ்பெஷலி கார்பரேட் ஜாப் அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா, வி ஃபீல் செக்யூர். அது வந்து இட்ஸ் அ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் டே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குமா இல்லையாங்கிறத வந்து தெரியாது. அது யூ ஆர் இன் சம்படி எல்ஸ் தயவுல இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் டே வந்து யூ ஆர் இன் சம்படி எல்ஸ் தயவு, ரைட்? ஸோ யூ டோன்ட் நோ. பட் எஸ்பெஷலி லைக் செல்வ மாமா சொன்ன மாதிரி, லைக் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட், அடிஷ்னல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, டேக் இனிஷியேட்டிவ். யூ ஒன்லி ஹேவ் 500 days டு லிவ். அண்ணா சொல்லுவாங்க, சென்னையில் இருக்காப்பா ஜீவா, இதே உனக்கு என்ன 10,000 நாள் தான் இருக்குன்னு அப்படின்னு. இன்னொரு நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ நாள்லாம் கிடையாது இந்த வேர்ல்டில். ஸோ வி கேன் டூ சம்திங். நம்ம ஒன்றும் பெருசாக
பில் கேட்ஸ் அளவுக்கு வரலைனாலும் we can still control our own destiny every day. இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்றத இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்றதை விட அமெரிக்கா ஹஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம இங்கே சர்வைவ் ஆகலைன்னா எங்கேயுமே சர்வைவ் ஆக முடியாதுன்னு தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இந்தியாவிலலாம் ஆக்சுவலாக இட்ஸ் இங்கே விட கொஞ்சம் கஷ்டம். இங்கே லாட் மோர் ஈஸியர் எல்லாமே. பட் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. யூ ஹேவ் டு கோ அண்ட் சீக் த ஹெல்ப் ஃப்ரம் எவ்ரி சோர்ஸ். இல்லைங்க நீங்கள் இப்போ சொல்லுங்க நம்ம வி ஆல் தேர் டு எங்களால் முடிஞ்சது. நாங்கள் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரிலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்கிறவங்க தான், டெய்லி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க தான். பட் வி கேன் ஆல்சோ ஹெல்ப் இன் ஏரியாஸ் தட் வி கேன் ஹெல்ப். இப்போ ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா எனக்கு அது ஈகோவா எப்படின்னு சொல்ல முடியாது. பட் I can confidently say I can put a big hospital and run a big hospital chain. I have that much of experience அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்கில் செட் இருக்கும். எவ்ரிபடி ஹேஸ் ஸ்கில்ஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். இப்போ நான்லாம் பண்ணோன்னா நீங்கள் எல்லாரும் பண்ணலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஐம் நாட் எனிதிங் டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நெட்வொர்க்கு, a lot of factors influence your decisions and your success or failure. And again, there is no failure. Don't be afraid of the community or who will say what. Once நீங்க பிசினஸ்ல இறங்கிட்டீங்கன்னா, once நீங்க தனியா பண்ணீங்கன்னா, you just be focused on what you have to do. அது வந்து நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகலாம், சக்சஸ் ஆகலாம், மற்றவங்க ஏதாவது சொல்லலாம். அதெல்லாம் வந்து irrelevant. ஏன்னா at the end you will be successful. நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் ஆக்சுவலா it will make you a stronger person. Be a sustainable businessman for longer time. That's what I think. You have to get your feet wet, and then only you will grow. No matter what you learn, listen to a lot of videos and authors and all these things, it only just helps you a little bit. You have to get in your feet and then seek help wherever you need help. And there are a lot of help available, either financial help or say, I'm not saying like நம்ம கம்யூனிட்டிக்குள்ள ஹெல்ப்னு சொல்ல இல்லை. Outside help. US has the biggest financial system in the world. That's why US is one of the best countries in the world still, right? For a financial system, it's a free and a fair society, relatively fair compared to a lot of other societies, I would say. So initially வந்து கஷ்டமா தான் இருக்குது. First one is always tough, but once you cross the first one, you will see the lot of gold mines that you can tap into. So don't be afraid. If you have the opportunity, get out of your comfort zone. Start now. It can be small, big, but you will gain a valuable experience that is nobody can teach you that experience. So get out of your comfortability. That is the biggest hurdle in our community. கண்டிப்பாங்க. அருமையா சொன்னீங்க மாமா. ரெண்டு பேரும் வந்து சூப்பரான ஒரு இது. இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு. நம்ம அந்த கேள்வியை நான் படிக்கிறேங்க. A couple of questions. How do you might mitigate financial risk initially? Anyone helped you as a mentor to guide you during a tough time? இரண்டு கேள்விகள் வந்திருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சுக்கலாம். நீங்க செல்வமாமா நீங்க சொல்லுங்க. How do you mitigate financial risk initially? அந்த இனிஷியலா வர ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை எப்படி நீங்க வந்து சமாளிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம இருந்தாலும் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் நீங்க அது நம்ம செல்வமாமா கேட்டிருக்காருங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அன்பு மாமா, நீங்க வந்து anyone helped you as a mentor to guide you? இந்த கேள்வி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ரெண்டு பேரும் நீங்க பதில் சொல்லிக்கலாம். செல்வமாமா நீங்க. நான் அதான் வந்து ஒரு 10 years I've been working for a company, so of course I had some savings இருந்து, plus வந்து my wife is also working. ஸோ அந்த சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு தென் என்னுடைய லைன் வந்து மாப்பிள்ளையாட்ட இட்ஸ் நாட் அ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் கிடையாது. எனது வந்து கான்ட்ராக்டிங் பிஸ்னஸ்னால வந்து வி ஹேவ் டு ஹேவ் த பாண்ட். ஸோ டெண்டர் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பேரோல் வந்து ஒரு 3-4 வீக்ஸ் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் கேபிட்டல் தான் எனக்கு போதும். அஃப்கோர்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறது போக்குவரத்துக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி லோன் அப்ளை பண்ணி, லோனுங்கிறத ஜஸ்ட் லைன் ஆஃப் கிரெடிட் அப்ளை பண்ணால் தே ஜஸ்ட் கிவ் த லோன் ஆன் ஈச் மிஷின் அந்த மாதிரி. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் த ஜாப் எடுத்து ஒரு 3 weeks 4 weeks 1 monthல ஒர்க் பண்ணா தென் ஐ சப்மிட் தி பில் டு த டவுன், தென் சிட்டி ரீஎம்பர்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் கோ ஃபார் த பிரைவேட் கான்ட்ராக்டிங் போறதே கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மட்டும் தான். ஏன்னா பிரைவேட் கான்ட்ராக்ட் வந்து கெட்டிங் மணி பெய்டு மணி அண்ட் டைம் இஸ் கைண்ட் ஆஃப் மிரக்கல். ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஒன்லி வித் தி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஸோ தட் ஒன்ஸ் அ மந்த் ஐ சென்ட் தி பில், ஐ கெட் தி செக் லைக் இன் a week or 10 days. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு வந்து ஃபைனான்சியல் ரொட்டேஷன் வந்து ஐ நெவர் seen a big burden money rotation பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் எவர் த மணி ஐ ஹேட் இன் த சேவிங்ஸ் ஐ ஜஸ்ட் ஏபிள் டு மேனேஜ். அருமைங்க சூப்பருங்க. அன்பு மாமா நீங்க சொல்லுங்க, உங்களை யாராவது மென்டர் பண்ணாங்களா? எனிவன் ஹெல்ப் யூ மென்டர் அப்படின்னு அந்த கேள்வி. மென்டர்
but I had a few physicians who are supporting us. And there are a few people in the community, like not in our community, but generally those who have a healthcare experience were willing to help us financially. But more importantly, I would say about 70% of the help came from the lenders. So lenders எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இனிஷியலா வந்து we developed a relationship with the lenders. They had either a good luck or bad luck. They trusted in our vision, the project. They know that it will be successful. Like Selvam சொன்ன மாதிரி தான், like எங்களுக்கும் the payment, initial payments வந்து it's a mostly Medicare driven payment model. இனிஷியலா நாங்க ஸ்டார்ட் பண்ணப்போ there was another thing we learned. We need to branch out of we don't want to depend on Medicare all along அப்படின்னா. So now we do it differently. But so the initial payment வந்து வரதுக்கு almost 6 to 8 months ஆயிடுச்சு when we started the hospital. So every month you are running a huge payroll, and you know as a hospital it takes a lot of capital, right? Every month the working capital is huge. So one of the fortunately we had a good lender who were able to help us, a local lender who understood your business, who understood the potential, and who also had a very good relationship, in the meaning that you build the trust is very important in idla. If somebody is putting your money in, the trust factor is very important, at least in the beginning stage until you show consistent cash flow. So the things that we were doing, we were very transparent with the lender, how we are doing, how we are going to achieve the get the revenue down the road. So there are a lot of things that we did. So they were basically sort of put the lender in our operations, on our daily operations kind of, so they know exactly what we are doing, make them feel comfortable. This will ultimately be successful. At least they will recover the money back again. So that developing the trust and the relationship was key in our initial stage. ஆசம்ங்க, சூப்பருங்கம்மா, ரெண்டு பேரும் அருமையா சொன்னீங்க. கார்த்திக், இது கடைசி கேள்வியை நம்ம வச்சுக்கலாங்க. How do you learn about regulation, compliance, zoning, etc.? Read book, read blog, or talk to people in the field. இது இரண்டு பேருமே நீங்க இந்த கேள்வி இரண்டு பேருக்குமே பொருந்தும். நான் திருப்பி படிக்கிறேங்க. புக்கு படிக்கிறதா இல்ல பிளாக் படிக்கிறதா இல்ல களத்துல இறங்கி மக்கள் கூட பேசுறதா, எப்படி ஒரு விஷயத்தை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுங்க. கார்த்திக், செல்வமாமா நீங்க சொல்லுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள, பேசிக்கலி ஐம் நாட் என்ன சொல்கிறது, ஐம் நாட் அ புக் ரீடர். பேசிக்கலி ஜஸ்ட் த்ரூ கம்யூனிகேஷன் தான் வச்சுங்களேன். ஐ ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் பாட்டம் லெவல் டு டாப் லெவல். ஸோ மை க்ரோத் இது வரைக்கும் வந்தது வந்து ஜஸ்ட் த்ரூ த கம்யூனிகேஷன் தான் வச்சுங்களேன். ஸோ ஜஸ்ட் லுக் பிஃபோர் யூ லீப். ஏன்னா நம்ம வந்து ஆழம் அறியாமல் கால விடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி, நம்ம வந்து என்ன மக்களுடைய பல்ஸ், எப்படி இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஐ கோ ஃபார் செமினார், போக்குவரத்து எல்லாம் போயிட்டு இருக்குது. ஐ ஹேவ் ஃபியூ கான்ட்ராக்டர்ஸ், ஐ ஜஸ்ட் டாக் டு ஆல் தோஸ் திங்ஸ். எப்படி டெண்டர் போடுறான் போக்குவரத்து. ஸோ மார்க்கெட்டில் எல்லாம் வரும்னு வச்சுக்கலாம். எந்த கம்பெனி அவுட் ஆஃப் பிஸ்னஸ் போகுதா, எத்தனை குரு வச்சிருந்தா எப்படி இருந்தால் போக்குவரத்து, அதெல்லாம் வந்து ஐ ஜஸ்ட் ஸ்டடி. ஸோ அதுக்கு வந்து வி டோன்ட் நீட் அ திங். ஸோ பேசிக்கலி த்ரூ கம்யூனிகேஷன் தான். களத்துல இறங்கி மக்கள் கூட பேசி கத்துக்கிட்டேன்னு நீங்க உங்களோட இதை சொல்றீங்க. அன்புமாமா, உங்களோட புக் ரீட் பண்ணி நம்ம ஒன்றும் பெருசா ஒன்று கத்துக்க முடியாது. ஏன்னா இட் சேஞ்சஸ் பை த டைம் யூ ரீட் அ புக். அண்ட் இப்போ nowadays the legislation and a lot of the compliance changes are so drastic, very quick. So you cannot learn by yourself first, and you cannot learn just through the books. So the field experience is the key. Of course you surround by some experts. நாங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது, one of the good thing that we did is we went with the experts in some of those areas. இப்போ லீகல்னா எங்களுக்கு லீகல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெல்த் கேர் லீகல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we went with top notch legal firm. Of course you pay more, but that's the price you pay for a good experience, good expertise, right? So we had a good support from a legal team. Same as in over field, we went with some other experts. So you learn through from the field actually, and with a good supporting team. சூப்பர். அதாவது என்னோட அனுபவத்தை நான் இந்த பதிவு பண்ண நினைக்கிறேங்க இந்த கேள்வியில. அதாவது
நான் என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கும் பொழுது, புக்கு அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய அனுபவத்தை வந்து அவர் எழுத்துப்பூர்வமா இந்த உலகத்துக்கு சொல்றார். ஆனா அந்த அனுபவம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஒழிய அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்ப இப்ப ஒரு தொழில் 3 பேருமே இருக்கோம். நான் டிஃபரெண்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அன்புமாமா டிஃபரெண்ட் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வமாமா டிஃபரெண்ட் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட தொழில் பண்ண அனுபவமே நான் ஒரு புக்கா எழுதி இன்னொருத்தருக்கு வெளியிட்டாலும் அந்த அனுபவத்தை வச்சு அவர் தொழில் பண்ண முடியாது. அது தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து அந்த அனுபவத்தை வச்சு அந்த இடத்துல முடிவு எடுக்கணுங்கிறது வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து. ஏன்னா ஒரே முடிவு நீங்க 2வது எடுக்க மாட்டீங்க லைஃப்ல. அதாவது மெயினா பிசினஸ்ல ஒரு தவறு பண்ணீங்கன்னா அந்த தவறை நீங்க அவாய்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா புது புது தருணங்கள் வரும். ஸோ அதனால வந்து உங்க அனுபவம் உங்களுக்கு. ஸோ களத்தில் இறங்கி பணிபுரிங்க. இதுதான் வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா களத்தில் இறங்கிங்கன்னு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்ற மாதிரி நம்ம புக்கு படிக்கலாம். If you have time, you can do it. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் because I travel almost 250 miles a day. So like hour and 20 minutes going, hour and 20 minutes coming back. So அதில் if we have a Bluetooth, if we just போன டச் பண்ண வச்சுங்களா, I can go all over the world. So இந்த மார்னிங் 5 மணிக்கு வண்டி எடுத்துன்னு வச்சுங்க, I go to UK, ஆஸ்திரேலியா எல்லாம் பார்த்துக்கிட்டு I touch all over things. Coming back, I just talk about what needs to be done, all these things. So கம்யூனிகேஷன் தான் எனக்கு வந்து டிரைவிங் பவர்னு வச்சுங்களேன். அதனால வந்து நிறைய பேர் வந்து கார் டிரைவ் பண்ணா போன் எடுத்து பேசுறதே கிடையாது. போன் எடுத்து அங்கிள் அத்தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு, he cannot talk அப்படிம்பாங்க. Just I get so mad, you know. So ஒரு மேன், ஒரு கவனை, ஒரு குடியானவன் ஒரு போன் கார் ஓட்டிட்டு ஒரு போன் எடுத்து பேசணும்ல, ப்ளூடூத் கூட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் நிறைய பீப்புள் ஆர் தேர், they have to come out of all those things. So வீரன் எடுத்து போன்லயே டிரைவ் பண்ணும்போது we can talk, and of course you have to be careful. So அந்த மாதிரி they have to just mingle with the people. அதில் வந்து you can learn a lot of things rather than going through magazine, internet, all those things. Okay. I would say anything, reading a compliance or a zoning change, get into the field, talk to people. The more you talk to more people, that you will learn more. ஏன்னா புக்லாம் வந்து ஒரு லிமிட்டட் நாலேஜ் தான் வரும். again நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா அந்த தப்புக்கு என்னங்கிறது வந்து புக்ல எல்லாம் இருக்காது. that we have to find a way to get out of it. எல்லாம் ஃபீல்டு தான். எல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து you surround with some good people, that's always a big asset. சூப்பர். கார்த்திக் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. he suggested finding clients for construction related projects to provide rebar shop drawings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. question, what are the ways I can find a client அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இப்போ செல்வமாமா நீங்க தான் பதில் சொல்ல நினைக்கிறேன். அவர் கேள்வி உங்களுக்கு மெசேஜ் போட்டாருங்க, நான் பாக்குறேன் மாப்பிள்ள என்னன்ட்டு. பிகாஸ் இங்க வந்து நிறைய I have to, because I'm not I do only road contract. I'm not doing any big commercial industry structure எல்லாம் பண்றது கிடையாதுங்க. because I'm not into that field. But அது வந்து if I'm a structural engineer, if I'm doing any multi-framed structure பண்ற மாதிரி இருந்தா I'm into that. நமக்கு வந்து மேஸ்திரி வேலை தான், கல்லை மண்ணி உருட்டி போட்டு போல போட்டிட்டு இருக்கு. நம்மளுக்கு வேற காங்கிரீட் போட்டுருக்கேன்னு வச்சுக்கலாம். பட் I will look into it. மாப்பிள நம்பர் எங்கிட்ட இருக்கு, நான் I will be in touch. அவர் இல்லாட்டி மாப்பிள எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நீங்க நான் மறுபடியும் நான் பாக்குறேன், see what I can do for you. Yeah, so same thing. I want to add actually rebar and my friend வந்து structural engineer company வச்சிருக்காங்க ஹியூஸ்டன்ல. He is of course Patel. That's all he does. But இன்னொன்னு what I learned recently வந்து through some other contact, கோயம்புத்தூர்ல வந்து இந்த rebar drawing எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. I think there is a lot of activities going on in கோயம்புத்தூர். நான் I'll get some lead. கார்த்திக் நம்பர் கொடுங்க, நான் I'll find out if I can help him. Good, very good. Okay. Awesome. நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து மதியை கூப்பிட்டுருவோங்க. மதியானம் கூப்பிட்டுறோம். ஐயா வாங்க, சகோதரரை வாங்க, களத்துல இறங்குங்க. அதாவது நான் ஒரு விஷயம் வந்து நான் மதி ஐயா நான் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லுங்க. இவ்வளோ தூரம் வந்து இவங்க உதவி பண்ணணும், நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ண செல்வமாமாக்கும் அன்பு மாமாக்கும் நான் கை கூப்பிட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்களோட நோக்கம் வந்து இதை முதலீடா வச்சு, இதை இன்ஸ்பயரா வச்சு இன்னும் பல பேர் தொழில் ஆரம்பிக்கணும். நம்ம கொங்கு சமுதாயம் வந்து இன்னமும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணலாம் அப்படின்னு நானும் நம்புறேன். செல்வமாவும் நம்புறாங்க, அன்பு மாமாவும் நம்புறாங்க. ரவி முத்துசாமி மாமா வந்து கேபிஎனை வந்து யூஎஸ் கேபிஎனை ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் பாராட்டி நான் வந்து ஐ எம் ஹேண்ட் ஓவரிங் டு மதி.
தேங்க்யூ அருண். ஜஸ்ட் நான் வந்து ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு 1 hour பேசிட்டு இருந்தோம். பட் டெஃபினெட்லி இந்த கான்வர்சேஷன் வந்து ஐ ஹவ் கேப்சர்ட் சம் ஆஃப் த கீ பாயிண்ட்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இட் இஸ் அ கோஇன்சிடென்ஸ். நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். செல்வம் மாமாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. அன்பும் மாமாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் தட் வி ஆர் ஆல் இன் த சேம் பேனல் டுகெதர். It's definitely a great opportunity to thank you, the stalwarts. செல்வம் மாமா வந்து குளோபலா வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், யார் வேணாலும் என்னை கூப்பிடுங்க. அவர் நம்பர் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி எல்லாத்துக்கிட்டையும் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பு மாமா இஸ் ஆல்சோ, ஐ ஸ்போக் டு ஹிம் திஸ் மார்னிங். ஹி இஸ் டூயிங் சோ மச் ஃபார் த சொசைட்டி. ஸோ லெட் மீ சம்மரைஸ் அ லிட்டில் பிட். இவங்க வந்து 1988 2 பேரும் வந்திருக்காங்க. தட் இஸ் த தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேரும் ஒரே பேனல்ல இருக்காங்க. 1988 2 பேரும் லேண்ட் ஆயிருக்காங்க யூஎஸ்ல. ஸோ இட் ஹஸ் பீன் ஆல்மோஸ்ட் 30 years they have been understanding this business. இதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ரிஸ்க் அண்ட் டிட்டர்மினேஷன். இட் இஸ் அ ஃபாரின் கண்ட்ரி. நான் அந்த கண்ட்ரியில ஒரு 7 வருஷமா ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் வித் so many multi-million-dollar projects. இதுல வந்து ரிஸ்க்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து சொன்னாங்க ரிஸ்க், டிட்டர்மினேஷன் அண்ட் சேலஞ்சஸ், இது 3 கண்டிப்பா வரும் எந்த பிஸ்னஸ்லையும். அதை நம்ம எப்படி எடுத்து பண்றோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இது 3 வர யூ மஸ்ட் ஆல்சோ பி எம்பத்தட்டிக். எம்பத்தட்டிக்னா எப்படின்னா வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம பண்ணினோம்னா எவ்ரிதிங் வில் பி க்ரோயிங். அதே மாதிரி எம்ப்ரேசிங் த எம்ப்ளாயீஸ், பணியாளர்களை தழுவி நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். செல்வம் மாமா சொன்னாரு, they has 10 families, 12 families that he has to feed every month. ஒரு மாசமும் he needs to get a job to keep feeding those people. அதே மாதிரி அன்பு மாமா நேற்று பேசும்போது சொன்னாரு, he has 500 people and he doesn't want to lay off any of them, even during this COVID time. He has to make sure that everybody gets employed. So அப்ப என்ன பண்றாங்கன்னா, that brings the continuity of the growth. அதை நெக்ஸ்ட் டச் பண்ணாங்க. நீங்க வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும், பட் ஆல்சோ யூ மஸ்ட் க்ரோ இன் த ஸ்பேஸ் வேர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். நீங்க வளரும் பகுதியில் வியாபாரத்தை தொடரும். அதுதான் அவங்க செல்வம் மாமா என்ன சொன்னாருன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தாரு, தென் ஹி வெண்ட் ஆன் டு பில்ட் ஹவுசஸ், ரீபில்ட் ஹவுசஸ். அதே மாதிரி அன்பு மாமா ஹி பில்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், தென் அகைன் ஹி வெண்ட் இன் டு ரியல் எஸ்டேட். பட் இட்ஸ் அ கனெக்டிவிட்டி. ஹாஸ்பிட்டல் தனி கிடையாது, மால் தனி கிடையாது, அபார்ட்மெண்ட்ஸ் தனி கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் கன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்ட். ஸோ அது மாதிரி வந்து அனதர் திங் தட் தே ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு சொல்லிட்டு, நாட் எவ்ரிபடி கேன் கம் அண்டர் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கம்மிங் இன் டு அனதர் கண்ட்ரி அண்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், லீகல். அவர் சொன்ன வந்து ஜோனிங்னா என்னன்னே தெரியாது. வி ஜஸ்ட் பாட் அ லேண்ட் அண்ட் தென் வி டிஃபைன்ட் ஜோனிங் அப்படின்னு சொன்னாங்க. That shows how clearly when you enter into a nascent stage into a business, you start learning things. அது வந்து ஒரு வெரி கிளியர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆன் பிஸ்னஸ். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஏரியாஸ் வேர் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் க்ரோ பண்ணணும்னு சொன்னார். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா வாய்ப்பு உங்களை தேடி வராது, நீங்கள் தான் வாய்ப்பை தேடி போகணும் அப்படின்னு ஒரு அன்பு மாமா செல்வம் மாமா 2 பேருமே சொன்னாங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் one more thing they talked about is adapt your business to needs and government regulation அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. கவர்மெண்ட் ரெகுலேஷன் மாறிட்டே தான் இருக்கும், பட் யூ ஹேவ் டு சேஞ்ச் அண்ட் அடாப்ட் டு த நீட்ஸ். அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கொடாக் ஃபில்ம் நம்ம அந்த காலத்துல பார்த்துருப்போம். கொடாக் ஃபில்ம் கொடைக்கானல்ல கூட அது ஃபேக்டரி இருந்தது. நவ் இட் இஸ் நோவேர். அடாப்ட் பண்ணலைன்னா யூ டிஸப்பியர் ஃப்ரம் த மார்க்கெட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் வந்து கண்டினியூஸ் லேர்னிங் பற்றி பேசினாங்க 2 பேருமே. ஒருத்தர் கூட கேட்டார், பிளாக் படிக்கணுமா, ரீடிங் படிக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அது கண்டினியூஸ் லேர்னிங் வந்து செல்வம் மாமா அழகா சொன்னார். அது வந்து படிச்சு தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து நாலேஜ், அறிவுள்ளவங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாலே இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். டீம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் செல்வம் மாமா கரெக்டாக சொன்னார். காலையில் 5 மணிலிருந்து ஹி கீப்ஸ் டாக்கிங் வித் த குளோபல் பீப்புள், நாலேஜ் இருக்கிறவங்க, செமினார் இருக்கிறவங்க. அது வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ச்சியான கற்றல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பிஸ்னஸுக்கு போயிட்டோம்னா அந்த பிஸ்னஸ் பார்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. யூ ஹேவ் டு கண்டினியூஸ்லி லேர்ன். அதில் என்ன நடக்குது, அதில் முன்னேற்றம் என்ன நடக்குது,
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது, ஐ எம் ஈவன் மென்டரிங் லாட் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து யூஎஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, வி வாண்ட் டு நோ ஹியர் அப்படின்னு நிறைய பேர் என்னை கூப்பிடுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட், ஸோ தட் யூ கேன் கீப். அனதர் திங் வந்து சினாரியோ பிளானிங்கை பற்றி பேசினாங்க, கிளியராக சொன்னாங்க. 5 வருஷத்துல என்ன ஆகும், 4 வருஷத்துல என்ன ஆகும். இப்போ நம்ம கரூர்ல இருக்கோம், ஈரோட்டில் இருக்கோம், திடீர்னு சாயப்பட்டற எல்லாத்தையும் மூட சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு யாருக்குமே எதுவுமே தெரியல, என்ன பண்ணலாம் அதெல்லாம். ஸோ யூ ஹேவ் டு பிளான் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். என்விரான்மெண்டல் ரெகுலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சினாரியோ பிளானிங், அதாவது நடப்பு சூழலை திட்டமிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் 5 வருஷத்துல அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றியும் ரொம்ப கிளியராக சொன்னீங்க. எவ்ரி பிஸ்னஸில் வந்து சினாரியோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி செல்வம் மாமா சொன்ன மாதிரி 4 வருஷத்துல சம்பாரிச்சதை வந்து ஒரே வருஷத்துல யூ கேன் ஈவன் லீவ் இட் அண்ட் கோ. அப்புறம் வந்து லாஸ்ட் அண்ட் வெரி கிரிட்டிக்கல் ஒன் சொன்னாங்க, இந்தியாவில் வந்து ஃபெயிலியரை நம்ம அட்டன் பண்ணோம்னா வந்து தே லுக் டவுன் அப்பான் யூ. அது வந்து கல்ச்சரலி, அவர் வந்து பிஸ்னஸ்ல லூஸ் பண்ணிட்டாருப்பா, அதுதான் தட் இஸ் த டெட் அண்ட் ரோடு மாதிரி. இங்கே இந்த கல்ச்சர்ல யூஎஸ்ல நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து தே மோட்டிவேட் பீப்புள், வாவ் ஃபெயிலியர் ஐடியா, இட்ஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல், ஃபெயிலியர் பார்ட்டி வைக்கிறாங்க. So failure is actually a stepping stone for the success. அதை வந்து கிளியரா 2 பேரும், செல்வம் மாமா அன்பு மாமா 2 பேரும் கிளியரா சொன்னாங்க. அதை அருணும் வெரி குட்டா சம்மரைஸ் பண்ணாரு. ஸோ தட் இஸ் கிரேட். அண்ட் நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறத வந்து ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ திங் தட் எவ்ரிபடி டோல்ட். யூ நீட் டு சரவுண்ட் பை குட் பீப்புள், மென்டர்ஷிப். அதே மாதிரி செல்வம் மாமா சொன்னார், வி ஆர் ஆல் ஹியர், KBN இஸ் ஹியர். ஒரு இதை பற்றியும் பேசிட்டு இருக்கோம். வி ஆர் ஆக்சுவலி ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒன்று யூஎஸ்ல டு ஹெல்ப் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு. மேபி ஒரு செப்பரேட் ஒரு லான்ச் பண்ணும்போது வி வில் டாக் மோர் அபவுட் த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் டு ஹெல்ப் அதர்ஸ். அதில் வந்து யூ லவ் அட்வைசர்ஸ் அண்ட் ஆல் தட், வி வில் டாக் அபவுட் இட். But I just want to thank Selvam Mama, Anbu, Arun and Ravi to actually bring this great platform. I think everybody in the businessல இருக்கவங்க எல்லாரும் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேர் நினைக்கலாம், அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, லாலாம் ஈஸியா இருக்கு, அதனால அவங்க இதனால சக்சஸ்ஃபுல் ஆக முடிஞ்சதுன்னு. தட் இஸ் நாட் ரியலி ட்ரூ. இந்த மாதிரி என்டர்பிரினர்ஸ் நான் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கேன், நிறைய கண்ட்ரியில சந்திச்சிருக்கேன். it is always challenging. Business is not easy, entrepreneurship is not easy. I think you must rewatch this program to learn more about all this. And Arun, you may want to close this. I just want to thank everybody for participating in this and everyone who's watching live. KBN family Sarba, KBN USA family Sarba, I want to thank each and everyone who has been watching this for the last 1.5 hours, 2 hours to learn and gain from all this experience. Thank you. Arun, next to you. கண்டிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். மதி வந்து நம்மளுடைய KBNல ஒரு முக்கியமான ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். KBN USA அவர் அது வாலண்டியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் உறுதிமொழி கொடுத்திருக்காரு, ரவி மாமாவுக்கும் உறுதிமொழி கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கும் அட்வான்ஸ் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரவி மாமா, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதனோட அவுட்கம் என்ன அப்படின்னா, அதான் இந்த ஊர் கோடி சேர்ந்து தான் தேர் எழுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இவங்க 2 பேர் சொன்னதை வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ உலகத்திலே பார்த்துருக்கோம். இப்போ செல்வ மாமா இப்போ இந்த அளவுக்கு பண்றாங்க, இவங்க எல்லாம் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தொழிலுக்குனாலதான் இவ்வளவு தூரம் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் வேணும் அப்படின்னா ஒரே தொழில் தான் ஒரே தீர்வா இருக்கக்கூடிய கார்பரேட் இதெல்லாம் வந்து நம்மளோட போயிடும். அதுக்கு வந்து எல்லாரும் தொழிலுக்கு வரணும். அதுக்கு தேவையான ரோட் மேப்பு தான் இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டு இருக்கோம். இதுல இப்போ எத்தனை பேர் கலந்துருக்காங்கன்னு தெரியல. பட் இனிமேல் இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து எங்களை எல்லாத்தையும் ரீச் அவுட் பண்ணலாம். we are ready to help. நன்றிங்க அருண் மாப்பிள்ளை அண்ட் மாமா, எல்லாத்துக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். மாமா நன்றி, அன்பு மாமா நன்றி, மதி ப்ரோ நன்றி. தேங்க்யூ.